தி பாஸ் அத்தியாயம் 321. கிராண்ட் மாஸ்டர் அபிமன்யு எழுதிய அந்த பொக்கிஷ புத்தகத்தை குறித்து ராகுல் சொல்லி, அந்த புத்தகத்தை அவரது வம்சாவழியினர் தான் திறந்து படிக்க முடியும் என்று சொன்னதுமே ஏனோ தெரியவில்லை, சூர்யாவிற்கு சிவன்யாவின் முகம்தான் கண் முன்னால் வந்து சென்றது. ஒருவேளை சிவன்யா அபிமன்யுவின் மகளாக இருப்பாளோ என்று யோசிக்கும் போது அவன் அதிர்ந்து போனான். அவனது சந்தேகத்திலும் தவறில்லை. ஏனெனில் ஷேடோ கில்லர் வால்வீரன் அவனை கொல்ல வந்தபோது சிவன்யாதான் குறுக்கே புகுந்து அவனை காப்பாற்றியது. அந்த நேரம்தான் சிவன்யாவின் உடலில் இருந்த கிராண்ட் மாஸ்டரின் சக்தியை அவன் கட்டுப்படுத்தினான். அந்த சக்திதான் அன்று சிவன்யாவின் உயிரையே காப்பாற்றியது. அதை குறித்து இப்போது யோசிக்கும் போது அவனுக்கு சிவன்யாவின் உடலில் இருக்கும் அந்த சக்திக்கு பின்னால் கிராண்ட் மாஸ்டர் அபிமன்யு இருப்பார் என்று தோன்றியது. ஏனெனில் இந்த ஊரில் அபிமன்யு என்ற பெயரில் இருந்த ஒரே கிராண்ட் மாஸ்டர் அவர் மட்டுமே. சிவன்யாவின் பெயருக்கு பின்னால் இருக்கும் இனிஷியல் ஏதான். ஒருவேளை அவள் அபிமன்யுவின் மகளாக இருக்காமல் இருந்தால் கூட அவருக்கும் அவளுக்கும் ஏதோ ஒரு உறவு முறை கண்டிப்பாக இருக்கும். இப்படி பலவிதமான யோசனைகள் அவனுக்குள் தோன்றிய போதும் கூட அதை எதையும் அவன் சத்தமாக சொல்லிவிடவில்லை. அவனது இந்த யோசனைகளை வெளியே சொல்லவும் முடியாது. இப்போது இருக்கும் சிவன்யா ஒரு சாதாரண நபர். ஒருவேளை அவள்தான் அந்த புத்தகத்தை திறக்கக்கூடிய சாவியாக இருந்தால் அதன் பின்னர் அந்த 4 குடும்பங்களும் அவளை வைத்து பேரம் பேச ஆரம்பிப்பார்கள். அதன் காரணமாக அவளுக்கு எதுவும் பிரச்சனை வரவும் வாய்ப்பிருக்கிறது. அதன் பின்னர் அவள் கவனமாக இல்லை என்றால் எப்போது வேண்டுமானாலும் அவளுக்கு என்ன வேண்டுமானாலும் நிகழலாம். எனவே அவன் என்னதான் ராகுலுடன் நெருக்கமாக பழகினாலும் இந்த விஷயத்தை அவனால் ராகுலிடம் சொல்ல முடியாது. மனித மனங்களை நம்ப முடியாது. அதிலும் கிராண்ட் மாஸ்டர் சம்பந்தப்பட்ட விஷயம் என்பதால் யார் வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் வார வாய்ப்பிருக்கிறது. ராகுல் போனை வைத்த பின்னர் சூர்யாவின் மனது கொஞ்சம் கனத்து போனது. இப்போது அவனுக்கு சிவன்யாவிற்கும் கிராண்ட் மாஸ்டர் அபிமன்யுவிற்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கிறது என்று உறுதியாக தெரிந்து போனது. என்ன, சிவன்யா தஞ்சாவூருக்கு இப்போதுதான் வந்திருக்கிறாள். அவள் இதற்கு முன்னர் இங்கே வந்ததே இல்லை என்றாலும் கூட அபிமன்யு அந்த ஊருக்கு சென்றிருக்கலாம். அதே போல அங்கே சென்று சிவன்யாவின் அம்மாவை திருமணம் செய்து அதன் மூலம் சிவன்யா பிறந்திருக்க வாய்ப்பிருக்கிறது. அது முடியாத காரியமில்லையே. ஆழ்ந்த மூச்சை எடுத்து தன்னை நிதானப்படுத்திக் கொண்ட சூர்யா சிவன்யாவுக்கு போன் செய்யலாம் என்று எண்ணி தனது போனை வெளியே எடுத்தான். ஆனால் அவன் எதிர்பாரா வண்ணம் அவன் போனை வெளியே எடுத்ததும் அவனது போன் அடித்தது. RSP சந்துரு தான் அழைத்திருந்தான். அவனது அழைப்பை கண்டதுமே சூர்யாவின் தாடு இறுகி போனது. சந்துரு ஏன் இந்த நேரத்தில் போன் செய்கிறான்? ஒருவேளை சிவன்யாவுக்கு ஏதாவது ஆகியிருக்குமோ என்ற எண்ணம் தோன்றியது சூர்யாவிற்கு. ஒரே நொடியில் சூர்யாவின் மனது முழுக்க ஒரு இனம் புரியா பய உணர்வு தோன்றியது. கனத்த மனதுடன் போனை எடுத்து அவன் காதில் வைக்க சந்துரு சங்கடமான குரலில், என்ன மன்னிச்சிடுங்க பிரதர் என்றான். சிவன்யாவுக்கு ஏதாவது ஆபத்தா என்று சூர்யாவும் சோர்ந்து போன குரலில் கேட்டான். சிவன்யாவின் உடலில் இருக்கும் சக்தி அவனுக்கு தெரிந்ததுமே அவன் சந்துருவிடம் சிவன்யாவை பாதுகாக்க சொல்லி கேட்டிருந்தான். எனவே அவளுக்கு எதுவும் ஆபத்து உண்டாகவில்லை எனில் சந்துரு அவனுக்கு அழைத்திருக்க மாட்டான் என்பது சூர்யாவுக்கு உறுதியாக தெரியும். சந்துரு கஷ்டப்பட்டு, ஆமாம் பிரதர், சிவன்யாவை யாரோ கடத்திட்டு போயிட்டாங்க என்றான். அவன் இதை சொல்லி முடித்ததுமே சூர்யாவின் மனதில் இருந்த கொஞ்சம் நம்பிக்கையும் முற்றிலும் அழிந்து போனது. இருந்தாலும் தன்னை கட்டுப்படுத்தி, நீ சிவன்யாவை தூக்கிட்டு போன ஆளோட முகத்தை பாத்தியா என்று கேட்டான் சூர்யா. இல்ல, அந்த ஆள் தற்காப்பு கலைகள் மாஸ்டர் மாதிரி இருந்தான். சட்டுன்னு மின்னல் மாதிரி என் கண் முன்னாடி வந்து அவளை தூக்கிட்டு போயிட்டான் என்றான் சந்துரு. நான் எதிர்பார்த்ததுதான் இது என்று தலையசைத்தான் சூர்யா. சந்துருவால் எதுவும் செய்ய முடியவில்லை என்றாலும் வந்தது கண்டிப்பாக தற்காப்பு கலைகள் மாஸ்டராக தான் இருக்க முடியும். சாரி பிரதர், நான் சிவன்யாவை பத்திரமா பாத்துக்குவேன்னு உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன் என்று தன்னால் கொடுத்த வார்த்தையை காப்பாற்ற முடியவில்லை என்ற குற்ற உணர்ச்சியுடன் பேசினான் சந்துரு. இதுல உன் தப்பு எதுவும் இல்ல சந்துரு, நான் தான் கவனக்குறைவா இருந்துட்டேன் என்று அவன் பேச்சில் குறுக்கிட்டு பேசினான் சூர்யா. உண்மையிலேயே இந்த விஷயத்தில் சந்துருவின் தவறு எதுவும் இல்லை. தற்காப்பு கலைகள் மாஸ்டர் ஒருவரை நேரில் வந்து தூக்கி சென்றிருக்கிறார் என்றால் அதில் சந்துருவினால் கண்டிப்பாக எதுவுமே செய்ய முடியாதுதான். அவன் தன்னை மட்டுமே இதில் தவறு சொல்ல முடியும். இதை அவன் முன்பே யோசித்திருக்க வேண்டும். ஆனால் அவனுக்கும் எதிர்காலத்தை கணிக்கக்கூடிய சக்தி இல்லையே. ராகுல் அந்த வேத புத்தகத்தை குறித்து சொல்வதற்கு முன்பாக அவன் சிவன்யாவுக்கும் கிராண்ட் மாஸ்டர் அபிமன்யுவிற்கும் எந்த தொடர்பும் இருக்கும் என்று எண்ணி பார்க்கவில்லையே. சந்துருவிடம் பேசிவிட்டு போனை வைத்த சூர்யாவின் முகத்தில் பலவித எண்ணங்கள் தோன்றி மறைந்தன. சிவன்யாவை கடத்தியது யார் என்று அவனுக்கு உறுதியாக தெரியவில்லை. ஆனால் அவனது சந்தேக பிடியில் முதலில் இருப்பது தஞ்சாவூரை சேர்ந்த அந்த 4 குடும்பங்கள் தான். அதே சமயம் விதுரன் தரப்பில் இருப்பவர்களும் கூட இதை செய்திருக்க வாய்ப்பிருக்கிறது. ஒருவேளை இந்த 4 குடும்பங்களில் யாராவது இதை செய்திருந்தால் கூட பரவாயில்லை.
அவர்கள் சிவன்யாவை வைத்து அந்த புத்தகத்தை திறக்க மட்டுமே பயன்படுத்திக் கொள்வார்கள். அவர்களால் அவளது உயிருக்கு எந்தவித ஆபத்தும் வராது. ஏனெனில் அவள் அபிமன்யுவின் வம்சத்தை சேர்ந்தவள். எப்படியும் அபிமன்யு உயிருடன் தான் இருப்பார். எனவே அவரது மகள் மேல் கை வைக்க இங்கே யாருக்கும் தைரியம் இருக்காது. தற்காப்பு கலைகள் கிராண்ட் மாஸ்டர்ஸ் மிகவும் கோபக்காரர்கள். அவர்களது கோபத்தை யாராலும் தாங்க முடியாது. ஆனால் சூர்யா இப்போது பயப்படுவது ஒருவேளை விதுரனின் ஆட்கள் சிவன்யாவை கடத்தியிருந்தால் என்ன செய்வது என்றுதான். ஏனெனில் அவர்கள் அபிமன்யு குறித்து எந்தவித பயமும் கொள்ள மாட்டார்கள். அவர்கள் எந்தவித யோசனையும் இல்லாமல் நேராக சிவன்யாவை கொலை செய்ய நிறைய வாய்ப்பிருக்கிறது. அப்போதுதான் அந்த 4 குடும்பங்களிலிருந்தும் யாரும் மாஸ்டர் ஆக முடியாது. இத்தனையும் யோசித்த சூர்யா வேறு வழி இல்லாமல் ருத்ரனுக்கு போனில் அழைத்தவன், பிரதர், சிவன்யா மிஸ்ஸிங் என்று நடந்த அனைத்தையும் அவனிடம் கூறினான். இப்போது அவன் நம்பும் ஒரே ஆள் ருத்ரன் மட்டுமே. அதே சமயம் அவன் அதிகாரத்திலும் இருக்கிறான். எனவே அவனது பலத்தை வைத்து சிவன்யாவை கடத்தியது யாரென அவனால் ஓரளவுக்கு கண்டுபிடிக்க முடியும். அப்படின்னா இப்ப சிவன்யாவை தூக்கிட்டு போனது அந்த 4 ஃபேமிலில யாராவதா இருக்கும்னு சொல்றீங்களா, இல்ல விதுரன் ஆட்களா இருக்கும்னு நினைக்கிறீங்களா என்று தீவிரமான குரலில் கேட்டான் ருத்ரன். இதற்கு முன்னர் அவன் ஒருபோதும் பார்க்க சாதாரண தோற்றத்தில் இருக்கும் சிவன்யாவின் பின்புலம் இவ்வளவு பலமானதாக இருக்கும் என்று அவன் யோசித்ததே இல்லை. எனக்கு அது யாரா இருக்குன்னு உறுதியா சொல்ல தெரியல பிரதர். அதான் நீங்க உங்க பவர் வச்சு சிவன்யாவை தூக்கிட்டு போன ஆட்கள் பத்தி ஏதாவது கண்டுபிடிக்க முடியுமான்னு பாருங்களேன்னு கேட்க போன் பண்ண என்றான் சூர்யா. அப்படியா, சரி, நான் இப்பவே என்னன்னு பாக்கறேன் பிரதர். ஆனா என் மேல ரொம்ப நம்பிக்கை வைக்காதீங்க. ஒருவேளை சிவன்யாவை கடத்தினது நிஜமாவே மார்ஷியல் ஆர்ட்ஸ் மாஸ்டரா இருந்தா நம்மளோட சிசிடிவி எல்லாம் யூஸ் ஆகாது என்றான் ருத்ரன். எனக்கும் தெரியும் என்று சொல்லி தலையாட்டினான் சூர்யா. ஒருவர் சக்தியை கட்டுப்படுத்தும் நிலைக்கு சென்றாலே சிசிடிவி கேமராவில் இருந்து தன்னை மறைத்துக் கொள்ள பலவித வழிமுறைகளை அறிந்திருப்பார்கள். ஆனால் கண்டிப்பாக எதிராளி தன்னை குறித்த எந்த ஒரு குறிப்பையும் விடாமல் சென்றிருப்பான் என்பதை சூர்யாவினால் நம்ப முடியவில்லை. ருத்ரனிடம் பேசிவிட்டு போனை வைத்த பின்னர் சூர்யா தன்னை அமைதிப்படுத்திக் கொள்ள மிகவும் முயற்சி செய்தான். அவன் ருத்ரன் மேல் மட்டுமே முழுமையாக நம்பிக்கை வைக்க விரும்பவில்லை. அவன் தன்னை குறித்தும் கொஞ்சம் யோசிக்க வேண்டும். முதலில் அவன் செய்ய வேண்டியது அவனுக்கென ஆள்பலத்தை அதிகரிக்க வேண்டும். ஆனால் தஞ்சாவூரில் அவன் நம்பி தன் அருகே வைத்துக் கொள்ள அவனுக்கு ஆட்கள் இல்லை. காளியும் மகேஸ்வரனும் இங்க வரவேண்டிய நேரம் வந்துருச்சு என்று சொல்லிக் கொண்டான். முதலில் காளியும் மகேஸ்வரனும் அங்கே ஊரிலே இருந்து அந்த இடத்தில் அவனது அஸ்திவாரத்தை நன்றாக கவனித்துக் கொள்ளட்டும் என்றுதான் அவன் எண்ணி இருந்தான். ஆனால் இப்போது அதற்கு அவசியமில்லை என்று தோன்றியது. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அவர்கள் இருவரும் இங்கே வந்து சேர வேண்டும். இல்லை என்றால் அவனுக்கு ஏதாவது ஆனால் கூட அவனை தூக்கி போடக்கூட அவனுக்கென ஆட்கள் இருக்க மாட்டார்கள் என்று எண்ணினான் சூர்யா. சூர்யா யோசனையுடன் ராயல் வில்லாவிற்கு வந்து சேர்ந்தான். அதே சமயம் வரும் வழியிலேயே காளிக்கும் மகேஸ்வரனுக்கும் உடனேயே இங்கே புறப்பட்டு வரும்படி மெசேஜ் அனுப்பிவிட்டான். சிவன்யா குறித்து அவன் கவலைப்படுவதில் எந்தவித பயனும் இல்லை. இப்போது அவன் முக்கியமாக செய்ய வேண்டியது அவனது பலத்தை விரைவாக அதிகரிப்பது மட்டுமே. போட்டியில் வெற்றி பெற்று 200 கோடி ரூபாயை ஜெயித்து அந்த வேத புத்தகத்தை வெற்றி கொண்டிருந்தாலும் அதன் காரணமாக அவன் நிறைய பேரின் கண்களுக்கு முள்ளாக மாறியிருப்பான் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. சொல்ல வேண்டிய அவசியமே இல்லாமல் விதுரனுக்கும் அவரது நாட்டில் இருக்கும் பலருக்கும் இப்போது சூர்யாதான் முக்கிய குறி. அதை தவிர இங்கே உள்நாட்டிலும் கூட தற்காப்பு கலையில் தான் மட்டுமே சிறந்தவன் என்று நினைக்கும் பலர் இருப்பார்கள். எனவே இப்போது இவன் இந்த போட்டியில் வெற்றி கண்டதை கண்டு அவர்கள் அவனிடம் வந்து சவால் விட்டு போட்டிக்கு அழைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே அவன் இப்போது அவனது பலத்தை அதிகரித்தாக வேண்டிய கட்டாய சூழலில் இருக்கிறான். இது அவனது தரநிலைக்கு அடுத்தபடியில் செல்ல ஒரு மைல் கல்லாவும் இருக்கும். எனவே இதற்கெல்லாம் அவன் அதிகமாக உழைத்தே ஆக வேண்டும். அவனது பலத்தை பெருக்கியாக வேண்டும். சூர்யா தன் பலத்தை அதிகரிக்க பயிற்சிகள் மேற்கொள்ள ஆரம்பித்தான். அதே சமயம் தஞ்சாவூர் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் கேம்பிளிங்கில் வெற்றி கொண்ட விஷயம் நாடு முழுவதும் இருக்கும் தற்காப்பு கலைகள் உலகில் பரவ ஆரம்பித்திருந்தது. இந்த முறை கேம்பிளிங்கில் சூர்யா தான் ட்ரம்ப் கார்டாக இருந்தான் என்ற விஷயமும் எல்லா தற்காப்பு அமைப்புகளுக்கும் சென்றது. இப்போது இருக்கும் நவீன யூகம் பிடிக்காமல் பழமையை விரும்பி சென்ற பல பாரம்பரியமான தற்காப்பு கலைகள் அமைப்புகளும் பாரம்பரியமாக தற்காப்பு கலையை மட்டுமே தங்கள் உயிர் மூச்சாக எண்ணி வாழும் பல குடும்பங்கள் இருந்தன. அந்த இடங்களில் கூட ஒரே இரவில் சூர்யாவின் பெயர் தெரிய ஆரம்பித்திருந்தது. அதிலும் குறிப்பாக சூர்யா வெறும் 25 வயதில் தற்காப்பு கலையின் இறுதி கட்டத்தை கடந்து அதன் அடுத்த நிலையான சக்தியை கட்டுப்படுத்தும் தரநிலைக்கு சென்றதுதான் எல்லோருக்கும் ஆச்சரியமாக இருந்தது. ஏனெனில் இதுவரையிலும் தற்காப்பு கலைகள் உலகில் யாருமே இந்த வயதில் சக்தியை கட்டுப்படுத்தும் நிலைக்கு வந்ததே இல்லை. களரி இந்தியாவின் பாரம்பரியமான தற்காப்பு முறைகளில் ஒன்றாக திகழ்வது. உலகம் முழுவதும் இந்த கலையின் புகழ் பரவியிருக்கிறது. பழங்காலத்திலிருந்தே அந்த துறையில் எவ்வளவு புகழ்பெற்ற ஆட்கள் இருந்தார்கள் என்று உலகம் அறியும். ஆனால் அதெல்லாம் பழைய கதை மட்டுமே.
இப்போதும் கூட தற்காப்பு கலையில் அவர்களுக்கு மிகப்பெரிய இடம் இருந்தாலும் அவர்கள் இப்போது இதில் எதிலும் கலந்து கொள்வதில்லை. யாரோ ஒரு சிலர் எப்போதாவது மட்டுமே இந்த மாதிரி போட்டிகளில் கலந்து கொள்கிறார்கள். இப்போது அந்த துறையின் மாஸ்டராக இருப்பவர் பீஷ்மா. இந்த நாட்டில் மிக சிறிய வயதில் தற்காப்பு கலையில் மிகப்பெரிய பெயர் பெற்ற தற்காப்பு கலைஞர்களில் அவரும் ஒருவர். 33 வயதிலேயே சக்தியை கட்டுப்படுத்தும் நிலையை கடந்தவர் பீஷ்மா. இப்போது அவருக்கு 58 வயது ஆகிறது. ஒரு தற்காப்பு கலைஞரை பொறுத்தவரை இந்த வயதுதான் அவர்களுக்கு மிகவும் முக்கியமானதாகும். பீஷ்மா இப்போது சக்தியை கட்டுப்படுத்தும் நிலையை கடந்து அதன் இறுதி நிலையான சக்தி மாற்றும் நிலையில் இருக்கிறார். அதுதான் இப்போதைய அவரது தரநிலை. அவரது தற்போதைய பலம் முன்பை விட மிகப்பெரிய அளவில் இருந்தது. களரி வீரர்கள் சில வருடங்களாக காணாமல் போயிருந்ததால் கூட அவர்களை கீழாக நினைக்கவும் இங்கே பலருக்கும் தைரியமில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். காலை 10 மணி ஆகியும் கூட மேற்கு தொடர்ச்சி மலை சரிவில் இருக்கும் அந்த இடத்தில் பனி இன்னும் விலகுவதாக இல்லை. சூரியன் தன் கடமையை சரியாக செய்யக்கூட அந்த இடத்தில் அனுமதி இல்லாததை போல பனிக்கட்டி தீர்த்து மேகப்பந்தை போல வெண்மை நிறத்தை அந்த இடம் முழுக்க நிறைத்திருந்தது. பனி அரசனின் அவ்வளவு இடையூறுகளையும் தாண்டி சூரியன் தன் கடமையை செய்தே தீர்வேன் என்று சொல்வதைப் போல அந்த அடர்ந்த மரங்களின் இடையே தன் சூரிய கதிர்களை பூமிக்கு அனுப்பும் முயற்சியில் தீவிரமாக இருந்தது. இந்த காட்சி கற்பனையும் தாண்டி காண கிடைக்காத அரிய விஷயமாக அவ்வளவு அற்புதமான காட்சியாக இருந்தது. அந்த பனி அடர்ந்த இடங்களின் இடையே மரத்தால் ஆன பழங்கால வீடுகள் ஆங்காங்கே காணப்பட்டது. அதன் வீடுகள் எல்லாமே பெரிய பெரிய மரங்களின் நடுவே மறைந்து போக புதிதாக செல்லும் யாருக்கும் அங்கே வீடுகள் இருக்கிறது என்று சொன்னால் கண்டிப்பாக நம்ப முடியாது. அந்த இடத்தில்தான் களரி அமைப்பின் தலைமையகம் அமைந்திருந்தது. 1000 ஆண்டுகளாக அவர்கள் இங்கேதான் வசித்து வருகிறார்கள். இதுதான் அவர்களின் சொர்க்கம், சண்டைகள் இல்லாத சொர்க்க பூமி. தி பாஸ் அத்தியாயம் 322. மேற்கு தொடர்ச்சி மலை சரிவில்தான் களரி அமைப்பின் தலைமையகம் அமைந்திருந்தது. 1000 ஆண்டுகளாக அவர்கள் இங்கேதான் வசித்து வருகிறார்கள். இதுதான் அவர்களின் சொர்க்கம், சண்டைகள் இல்லாத சொர்க்க பூமி. அந்த மலைகளின் நடுவே சிறிய குன்றுகள் அமைந்திருக்க அதில் ஒரு குன்றின் மீது ஒரு இளைஞன் நீண்ட தலைமுடியுடன் வெள்ளை நிற உடை அணிந்து கொண்டு தியானம் செய்வது போல சம்மணமிட்டு அமர்ந்திருந்தான். அவனது கண்கள் இறுக்கமாக மூடியிருந்தது. அவனது முகத்தில் காலை பனியும் காற்றும் உரசி சென்றது. அவனது மார்பு பகுதி வித்தியாசமான முறையில் ஏறி இறங்கியது. அவனுக்கு அருகில் வெள்ளை நிறத்தில் வித்தியாசமாக ஒரு வாள் காணப்பட்டது. அந்த வாள் பெயர் அசுரன். 1000 ஆண்டுகள் பழமையான வாள் அது. அவ்வளவு பழமையான வாள் வைத்திருக்கும் அந்த இளைஞன் எவ்வளவு பெரிய மாவீரனாக இருப்பான் என்று வார்த்தைகளில் விவரிக்க வேண்டிய அவசியமில்லை. அவன் களரி மாஸ்டர் பீஷ்மனின் அடுத்த வாரிசு அபயன். அவனுக்கு அந்த தகுதியும் வல்லமையும் இருக்கிறது. அபயன் தியானத்தில் இருந்த சமயம் அவன் அமர்ந்திருந்த இடத்தை சுற்றிலும் ஒரு விதமான விசித்திரமான உருவம் சத்தம் கேட்டது. ஆனால் அவன் அந்த சத்தம் எதுவும் காதில் விழாததைப் போலவே கண்களை இறுக மூடி தன் தியானத்தை தொடர்ந்து கொண்டிருந்தான். பணிகளுக்கு இடையே ஏதோ காட்டு விலங்கு அவனை நெருங்கி வந்து கொண்டிருந்தது. காட்டு விலங்கின் உருமல் சத்தம் நேர ஆக ஆக அவனுக்கு மிக நெருக்கமாக கேட்க ஆரம்பித்தது. ஆனால் அவனோ ஒரு துருவியைப் போல தியானம் செய்து கொண்டிருந்தான். சிறிது நேரத்தில் காட்டு விலங்கு ஒன்று மட்டும் அவனை நெருங்கி வரவில்லை. ஒரு ஓநாய் கூட்டமே அவனை நெருங்கி வருவது தெரிந்தது. அந்த ஓநாய்களின் தலைவன் போல இருந்த ஓநாய் தன் கூட்டத்திற்கு அவனை தாக்க சொல்லி உத்தரவு பிறப்பித்தது போல உரும ஆரம்பிக்க உடனேயே மற்ற ஓநாய்கள் அபயனை நோக்கி ஓட ஆரம்பித்தது. ஓநாய் ஒன்றும் மற்ற விலங்குகள் போல அச்சுறுத்தும் விலங்கு இல்லை என்றாலும் அது கூட்டமாக வரும்போது காட்டுக்கு ராஜாவாக இருந்தாலும் கூட அதை கண்டு பயந்துதான் ஆக வேண்டும். அபயனை சுற்றி எல்லா பக்கத்திலும் இருந்து ஓநாய்கள் கண்களில் இரையை கண்ட வெறியுடன் ஓடி வந்தது. அந்த நேரம் சரியாக அபயன் கண்களை திறந்தான். அவனது கடுமையான பார்வையில் அவனை நோக்கி ஓடி வந்த ஓநாய்கள் சட்டென பிரேக் போட்டது போல நின்றுவிட்டது. அவ்வளவு ஓநாய்கள் அவனை சுற்றி இருக்கிறது என்பதை பார்த்ததும் அபயன் தன்னை காப்பாற்றிக் கொள்ள தன் வாளையெல்லாம் எடுக்கவில்லை. அவன் நிதானமாக தான் இருந்தான். ஓநாய்கள் எல்லாம் இப்போது எச்சரிக்கையுடன் அபயனை பார்க்க ஆரம்பித்தது. ஓநாய்கள் வேட்டையாடக்கூடிய விலங்கு என்றாலும் இந்த நொடி அபயனை கண்டு அச்சத்தில் தான் நின்றது. தன்னை சுற்றியிருந்த ஓநாய்கள் கூட்டத்தை பார்த்த அபயன் நிதானமாக எழுந்தவன் கையில் வாளை எடுத்துக்கொண்டு அந்த குன்றிலிருந்து கீழே இறங்கி நடக்க ஆரம்பித்தான். அவனது இந்த நிதானமான செயல் அவன் என்ன அந்த இடத்தின் சூழலை இனிமையை ரசித்தபடி நடப்பது போலதான் இருந்தது. அவன் நடந்து வருவதை கண்ட ஓநாய்கள் அந்த இடத்தை விட்டு தெரித்து ஓட ஆரம்பித்தது. இதுதான் அங்கே தினமும் வழக்கமாக காலையில் நடக்கும் நிகழ்வு. 1 மணி நேரம் கடந்த பின்னர் அபயன் தங்களின் களரி அமைப்புக்கு வந்து சேர்ந்தான். அவன் அங்கே வந்து சேர்ந்ததும் அவனை அழைத்தவர், அபயா,
உனக்கு சரியான எதிரி வந்துட்டான் என்றார். எதிரியா என்று கேட்ட அபயனின் கண்கள் மின்னியது. அவன் இந்த அமைப்பில் 20 வருடங்களாக இருக்கிறான். ஆனால் இப்போதுதான் அவனுக்கு சரியான எதிராளி வந்திருக்கிறான் என்ற வார்த்தையை கேட்கிறான் அபயன். அப்படியென்றால் கண்டிப்பாக அந்த எதிராளி தனக்கு சமமான ஆளாக மட்டுமே இருக்க முடியும் என்று நம்பினான் அவன். ஆமா, எதிராளிதான். அவன் ரொம்ப திறமையானவன். அவனோட மாஸ்டர் கண்டிப்பா சாதாரண ஆளா இருக்க முடியாது என்று சொல்லும் போது பீஷ்மனின் முகம் மிகவும் அமைதியாக இருந்தது. மாஸ்டர், அப்படிலாம் இருக்க வாய்ப்பே இல்ல என்றான் அபயன். அவனது குரல் கொஞ்சம் தயக்கத்துடன் ஒலித்தது. ஏனெனில் பீஷ்மா தற்காப்பு கலையில் மிகவும் திறமைசாலியாக இருந்தார். அவரை போல ஒரு திறமைசாலி கடந்த 100 ஆண்டுகளில் வேறு யாரும் இருக்கவில்லை. அவர் தன்னுடைய 33 வயதிலேயே சக்தியை கட்டுப்படுத்தும் நிலையை கடந்து வெற்றி கொண்டிருந்தார். அப்படி இருக்கும்போது அவரை விட இன்னும் விரைவாக வேறு யார் இதை கடந்திருக்க முடியும்? முடியாததுன்னு இந்த உலகத்துல எதுவுமே இல்ல அபயா என்று சிரித்தபடி சொன்னார் பீஷ்மா. எங்க தலைமுறையை விட இப்ப இருக்கிற இளம் தலைமுறை ஆட்கள் ரொம்ப பலசாலியா புத்திசாலியா இருக்காங்க. அவனால என்னோட ரெக்கார்டை பிரேக் பண்ண முடியலனாலும் நீ என்னோட ரெக்கார்டை பிரேக் பண்ணலாம் என்று உறுதியான குரலில் கூறினார் பீஷ்மா. அபயன் எவ்வளவு கொடூரமானவன் என்பது அவரை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. அவர் 33 வயதில் சக்தி கடத்தும் நிலையை கடந்து வந்தார். அவர் அளவுக்கு யாராலும் வர முடியாது என்றாலும் கூட அபயனுக்கு இப்பொழுதுதான் 26 வயது ஆகிறது. அவன் இப்போதே தற்காப்பு கலையின் இறுதி நிலையில் இருக்கிறான். இன்னும் 2 வருடத்தில் அவன் கண்டிப்பாக சக்தியை கட்டுப்படுத்தும் நிலைக்கு வந்து விடுவான் என்று உறுதியாக நம்பினார் பீஷ்மா. அந்த நேரம் அவரது ரெக்கார்டை அவன் கண்டிப்பாக பிரேக் செய்திருப்பான் தானே? அபயன் திடீரென, அவனுக்கு என்ன வயசு ஆகுது மாஸ்டர் என்று கேட்டான். அதெல்லாம் கேட்காத. இந்த கேள்வி கேட்க வேண்டிய அவசியம் இல்ல. இதெல்லாம் நான் இப்போ உனக்கு சொல்ல காரணம், நீ யாரோ ஒருத்தரோட போட்டி போடணும்னு இல்ல, உனக்கு போட்டியா ஒரு ஆள் இருக்கான்னு நீ தெரிஞ்சுக்கணும்னு தான் சொன்னேன் என்றார் பீஷ்மா. தற்காப்பு கலையை பொறுத்தவரை ஒரு தரநிலையிலிருந்து அடுத்த தரநிலைக்கு செல்வது மிக முக்கியமான விஷயம் என்றாலும் கூட அதற்கு அடித்தளம் அமைப்பதும் மிக முக்கியமான ஒன்று. அபயா, நான் உனக்கு ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். சக்தியை கட்டுப்படுத்தும் நிலையில இருக்கிற ஒருத்தரை டார்க் ஃபோர் ஸ்டேஜ்ல இருக்க யாரும் இதுவரைக்கும் வீழ்த்தினதில்லன்னு இல்ல. ஒரு போர் வீரனை பொறுத்தவரை தரநிலை எல்லாம் விஷயமே இல்ல. போராடும் வலிமை மட்டுமே முக்கியம். அதுதான் எல்லாமே என்றார் பீஷ்மா. புரியுது மாஸ்டர் என்று சொன்ன அபயன் அவரை பணிவுடன் வணங்கி நின்றான். பீஷ்மா அவனை பார்த்து, நாம் இந்த மலையை விட்டு வெளியில போக வேண்டிய நேரம் வந்துருச்சு அபயா. நம்மளோட பலம் என்னன்னு இந்த உலகத்துக்கு காமிக்கணும் என்றார் பீஷ்மா. ஓகே மாஸ்டர், உங்களோட சீடனா நான் கண்டிப்பா நம்மளோட தற்காப்பு கலை துறைக்கும் உங்களுக்கும் பெருமை சேர்க்கிற மாதிரி இந்த உலகமே நம்ம தற்காப்பு கலையை ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி பெருசா செய்வேன் என்று உறுதியுடன் சொன்னான் அபயன். அவனது வார்த்தைகளை கேட்டு லேசாக தலையசைத்த பீஷ்மா அவனை போக சொல்லி சொன்னார். அவர் அபயனிடம் சூர்யா எதிரி நாட்டு வீரர்கள் 2 பேரை கொன்ற விஷயத்தை எல்லாம் சொல்லவில்லை. அது அவனுக்கு தேவையில்லாத உறுத்தலை கொடுக்கும் என்று எண்ணினார் அவர். அதே சமயம் அவருக்கு அபயன் மேல் அபரிமிதமான நம்பிக்கை இருந்தது. அதே நேரம் கிழக்கு தொடர்ச்சி மலைப்பகுதி என்று சொல்லப்படும் கர்நாடக பகுதியில் இருக்கும் ஒரு தற்காப்பு கலை குடும்பத்திற்கு சொந்தமான இடத்தில் இப்போது பீஷ்மா அபயனிடம் சொன்ன அதே விஷயத்தை தான் அந்த குடும்பத்தின் பெரியவரும் சொல்லிக் கொண்டிருந்தார். உன்னை நீ தயார்படுத்திக்கோ பவேஷ், நாளைக்கு நீ உன் அப்பா கூட சேர்ந்து இங்கிருந்து புறப்படணும் என்று சொன்னார் பலவான். அவர்தான் அந்த குடும்பத்தின் பெரியவர். மல்யுத்த கலைக்கு பெயர் போன குடும்பம் அவர்களது. ஆனால் இப்போது அவர்கள் குடும்பத்தின் சார்பாக எந்த ஒரு போட்டியிலும் அவர்கள் கலந்து கொள்வதில்லை. பலவான் குடும்பத்தினரின் பெயர் எந்த ஒரு ரேங்கிங் பட்டியலிலும் இல்லாததற்கு காரணம் அவர்களே விலகி கொண்டதுதான். இப்போது இருக்கும் தற்காப்பு கலை உலகம் அவர்களுக்கு பிடிக்கவில்லை. தற்காப்பு கலையை கற்றுக்கொண்டதினாலேயே ஒருவர் தற்காப்பு கலைஞர் ஆகிவிட முடியாது. ஆனால் இப்போது நவீன காலத்தில் அப்படிதான் ஆகிவிட்டது. எனவேதான் அவர்கள் இந்த உலகை விட்டே ஒதுங்கி தங்களுக்கென ஒரு தனி உலகில் வாழ்ந்து வருகிறார்கள். ஆனால் இந்த முறை சூர்யா பலவான் குடும்பத்தினரின் கவனத்தையும் ஏதோ ஒரு வகையில் கவர்ந்திருந்தான். தற்காப்பு கலையை கற்றுக்கொண்டதுமே தன்னை பெரிய ஆளாக எண்ணிக்கொள்ளும் பலருக்கு மத்தியில் உண்மையிலேயே சூர்யா ஒரு மான்ஸ்டராக தான் அவரது கண்களுக்கு தெரிந்தான். அதோடு சூர்யாவின் தரநிலை என்ன என்றும் தற்காப்பு கலை உலகில் இருக்கும் எல்லோருக்கும் தெரிந்தே இருந்தது. உண்மையிலேயே அவன் சக்தியை கட்டுப்படுத்தும் நிலையில் இருப்பவன் என்பதால் தான் பலவான் குடும்பம் வரையிலும் அவனது பெயர் சென்று இருக்கிறது. இங்கிருந்து புறப்படணுமா என்று கொஞ்சம் ஆச்சரியமாக கேட்டான் பாவேஷ். ஆனால் விரைவிலேயே அவனது இதழ்கள் வெறுப்பில் கேலியாக வளைய, தாத்தா, நான் இப்ப இங்கிருந்து புறப்பட்டு போய் என்ன செய்ய போறேன்? நான் போய் அந்த முட்டாளுங்க கூட போட்டி போடணுமா என்று கேட்டான். பாவேஷ், நீ இப்படி பேசுறது சரியில்லை. அவங்கள தவிர்த்து உண்மையான திறமைசாலிகளும் நம்ம நாட்டுல இருக்கதான் செய்யறாங்க என்றார் பலவான்.
அவரது பேரன் பாவேஷ் மிகவும் திறமைசாலிதான். மற்ற எல்லா விஷயத்திலும் நல்லபடியாக வளர்ந்தவன்தான் என்றாலும் அவனுக்கு கொஞ்சம் திமிர் அதிகம். அவன் எப்போதுமே இப்போது இருக்கும் தற்காப்பு கலை உலகத்தில் முட்டாள்களின் கூடாரம் என்றே சொல்லுவான். அவன் இப்படி சொல்ல காரணம் அவனுக்கு பொது அறிவு இல்லை என்ற அர்த்தத்தில் இல்லை. அவனை பொறுத்தவரையில் சாதாரண நபர்களைப் போலதான் தற்காப்பு உலகில் இருப்பவர்களும் நடந்து கொள்கிறார்கள் என்ற ஆதங்கத்தில் மட்டுமே அவன் இப்படி பேசுவது. உண்மையான திறமசாலியா என்று கேட்ட பாவேஷின் முகத்தில் இருந்த வெறுப்பு இப்போது இன்னும் அதிகமாக தான் ஆகியது. நீங்க யார பத்தி பேசுறீங்க தாத்தா? நான் 3 வருஷம் முன்னாடி இங்க இருந்து போகும்போதே அங்க இருக்க எல்லாரும் எவ்வளவு திறமையான ஆட்கள்னு பாத்துட்டேன். நான் அடிச்சதுல எனக்கு எதிராக அவங்க யாராலையும் ஒரு நிமிஷம் கூட தாக்கு பிடிக்க முடியல. இந்த முறை அப்படி இல்ல பாவேஷ் என்று அவன் பேசிக் கொண்டிருக்கும் போதே பெரியவர் குறுக்கே பேசி, இந்த முறை நீ அவங்க யாரோடையும் போட்டி போட வேண்டிய அவசியம் இல்ல என்றார். இப்போது தாத்தாவின் பேச்சில் லேசாக சந்தேகம் வந்தது பாவேஷுக்கு. அவர்கள் யாரோடவும் போட்டியிட வேண்டாம் என்றால் என்ன அர்த்தம்? அவனுக்கு தெரிந்து இந்த நாட்டில் ஓரளவு பலசாலி என்ற பெயர் பெற்ற அனைவருடனும் அவன் ஏற்கனவே போட்டியிட்டு தோற்கடித்திருந்தான். இந்த முறை நீ போட்டி போட போறது புதுசா வந்திருக்க ஒரு பையனோட. அவன் நேத்து தான் தற்காப்பு உலகத்துக்கு அறிமுகம் ஆனவன். ஆனா அவனோட அறிமுகமே நம்ம நாட்டோட தற்காப்பு கலைகள் உலகத்துல மிக பெரிய அதிர்வை உண்டாக்கி இருக்கு என்றார் பலவான். அவர் எதையும் மிகைப்படுத்தி சொல்லவில்லை. அவர் சொன்ன அத்தனையும் உண்மை. சூர்யாவின் வருகை தற்காப்பு கலை உலகில் மிகப்பெரிய அதிர்வலையை உண்டாக்கியிருந்தது. சூர்யாவின் வருகை முன்பாகவும் நிறைய பேர் புதிதாக வந்து கொண்டுதான் இருந்தார்கள். ஆனால் அவர்கள் யாரும் தலைமையிடத்தை பெறவில்லை. ஆனால் சூர்யாவின் அறிமுகம் மிக நன்றாக இருந்தது. அவன் முதல் அடியிலேயே ஒருவனை வீழ்த்தியிருந்தான். அதுவும் ஷேடோ கில்லர் அமைப்பை சேர்ந்த ஆளை தான் அவன் வீழ்த்தியது. அதிலேயே சூர்யாவின் பலம் என்ன என்று எல்லோருக்கும் தெரிந்து போனது. இப்போது பாவேஷின் முகம் கொஞ்சம் தீவிரமாக மாறியது. அவன் திமிர் பிடித்தவன் என்பது உண்மைதான். ஆனால் அவன் முட்டாள் இல்லை. ஒருவன் தற்காப்பு கலை உலகில் மிகப்பெரிய அதிர்வலையை உண்டாக்கி இருக்கிறான் என்றால் அவன் கண்டிப்பாக சாதாரண ஆளாக இருக்கவே முடியாது என்று புரிந்து கொண்டான். அதே சமயம் பலவான் அவனிடம், சொல்ல மறந்துட்டேன், அந்த பையனுக்கு 25 வயசு தான் ஆகுது. ஆனா அவன் இப்ப சக்தியை கட்டுப்படுத்தும் நிலையில இருக்கான் என்றார். பெரியவரின் இந்த வார்த்தைகள் பாவேஷை ஆச்சரியம் கொள்ள செய்தது. 25 வாலிபன் சக்தியை கட்டுப்படுத்தும் நிலையில் இருக்கிறானா? அதெப்படி சாத்தியம் என்று யோசித்தான் பாவேஷ். பாவேஷ், எப்பவும் நம்மளை விட பலசாலி யாராவது ஒருத்தர் இருப்பான். நம்ம நாட்டோட தற்காப்பு கலை உலகத்துல இப்படி ஒரு உண்மையான வீர வந்து பல வருஷம் ஆகுதுதான். ஆனா அதுக்காக நம்ம நாட்டுல வீரர்களே இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. இந்த முறை நீ வெளியில போகணும். நீ போய் அவனோட போட்டி போடணும். அவ எந்த அளவுக்கு வீரனா பலசாலியா இருக்கான்னு நான் பார்க்கணும். நம்ம வெறுமனே மறைஞ்சு போன குடும்பங்களோட போட்டி போடுற ஒரு குடும்பமா மட்டும் இருந்துடக்கூடாது என்று ஆழ்ந்த குரலில் சொன்னார் பலவான். இப்போதெல்லாம் அவர்கள் இது போன்று மறைந்து போன கலை குடும்பங்களுக்கு மட்டுமே போட்டி போட்டுக் கொண்டிருந்தார்கள். மற்றபடி நாட்டில் நடக்கும் பொதுவான போட்டிகளில் அவர்களை போன்ற பெயர் பெற்ற குடும்பத்திலிருந்து யாரும் கலந்து கொள்வதில்லை. அதே போல இது போன்ற குடும்பங்களில் பிறக்கும் குழந்தைகள் தங்களை போன்ற பெயர் பெற்ற குடும்பங்களை தவிர வேறு யாரும் சிறந்தவர்கள் இல்லை என்ற எண்ணத்திலேயே வளர்கிறார்கள். அந்த எண்ணத்தையும் உடைக்க வேண்டும் என்று எண்ணினார் பெரியவர். ஓகே தாத்தா, நாளைக்கு நான் அப்பா கூட புறப்பட்டு போய் அந்த பையனை முறையா சந்திக்கிறேன் என்றான் பாவேஷ். தாத்தா சொன்ன மாதிரி அந்த பையனின் தரநிலை என்னவாக இருந்தாலும் அதனால் அவனுக்கு என்ன பயம்? இதெல்லாம் பலசாலிக்கு சகஜம்தானே என்று மனதில் நினைத்து கொண்டான். இப்படி நாட்டின் எல்லா மூலைகளிலிருந்தும் பல்வேறு தரப்பட்ட தற்காப்பு கலைகளை சேர்ந்த ஆட்களும் சூர்யாவுடன் போட்டி போட புறப்பட ஆரம்பித்திருந்தார்கள். பழங்கால தற்காப்பு கலைகள் துறையில் கிட்டத்தட்ட 18 குடும்பங்கள் இருந்தனர். அவர்கள் எல்லோருமே தங்கள் குடும்பத்து வாரிசுகளை அனுப்பியிருந்தனர். தி பாஸ் அத்தியாயம் 323. சூர்யா கேம்பிளிங் போட்டியில் வெற்றி பெற்றதை அறிந்து கொண்டு நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் அவனுடன் சண்டையிட பல்வேறு தற்காப்பு கலைகள் குடும்பத்தை சேர்ந்த வாரிசுகள் புறப்பட ஆரம்பித்தனர். சூர்யாவுடன் போட்டியிட அவர்கள் இப்போது வர காரணம், தற்காப்பு கலைகள் உலகில் கிராண்ட் மாஸ்டர் வந்து 30 வருடங்களுக்கு மேல் ஆகியிருந்தது. 30 வருடம் என்பது மிக நீண்ட காலமாகும். எனவே இப்போதாவது ஒரு புதிய கிராண்ட் மாஸ்டர் உருவாக வேண்டும் என்பதே எல்லோரின் எண்ணமாக இருந்தது. ஆனால் தற்காப்பு கலைகள் குடும்பத்தின் வாரிசு என்பதற்காக மட்டும் ஒருவரால் கிராண்ட் மாஸ்டர் ஆகிவிட முடியாது. அதற்கென உண்மையான தகுதி இருக்க வேண்டும். தகுதி இருக்கும் யார் வேண்டுமானாலும் கிராண்ட் மாஸ்டர் ஆக முடியும். அதற்காக தான் இப்போது அந்த 18 குடும்பத்தை சேர்ந்த ஆட்களும் சூர்யாவை பரிசோதித்து பார்க்க தங்கள் வாரிசுகளை அனுப்பி வைக்கிறார்கள். அதே நேரம் மிலிட்டரி கேம்பஸில் இருக்கும் மீட்டிங் அறையில் நடுத்தர வயதில் இருக்கும் ஆட்கள் சிலர் ஒன்றாக அமர்ந்து ஒரு வீடியோவை பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் முகங்களில் எந்தவித உணர்வுகளும் இல்லை. ஷேடோ கில்லர் வீரன் தன் வாளை வைத்து சுழற்றிய விதம் கண்டு அங்கிருந்த அனைவரும் ஆச்சரியமாக பார்த்தனர்.
அதே சமயம் அடுத்த நொடி அவன் ஒரே அடியில் கீழே விழுந்ததையும் அவர்கள் கண்டனர். ஏற்கனவே சூர்யாவை குறித்து அங்கிருந்தவர்கள் கேள்விப்பட்டிருந்தனர். ஆனால் சூர்யா எவ்வளவு பலசாலி என்று அவர்களுக்கு தெரியாது. இப்போது அதுவும் அவர்களுக்கு தெரிந்துவிட்டது. அந்த வாள்வீரன் கீழே சரிந்த விதத்திலேயே அவர்களால் சூர்யாவின் பலத்தை உணர முடிந்தது. இப்போது அவர்கள் படையில் இருக்கும் எந்த ஒரு இளம் வீரனும் சூர்யாவின் பலத்திற்கு நிகராக இல்லை என்பதை அவர்கள் ஒப்புக்கொண்டுதான் ஆக வேண்டும். அந்த வீடியோ முழுவதுமாக ஓடி முடிந்ததும் அந்த அறை முழுக்க அமைதி நிலவியது. சில நொடிகளுக்கு பின்னர் ஆச்சாரியாவே அந்த அமைதியை உடைத்து பேச ஆரம்பித்தார். நீங்க எல்லாரும் இத பத்தி என்ன நினைக்கிறீங்க என்று கேட்டார். இந்த பையன் சூர்யா ரொம்பவே பலமானவனா இருக்கான் என்று ஆச்சாரியாவுக்கு வலதுபுறம் அமர்ந்திருந்த நடுத்தர வயதுடைய மனிதர் ஒருவர் சொன்னார். அவர் பேசி முடித்ததும் இன்னொரு வயதான மனிதர் மிலிட்டரி உடை அணிந்து ஆச்சாரியாவுக்கு இடது பக்கம் அமர்ந்திருந்தவர், ஆச்சாரியா, நிஜமாவே இந்த பையன் ஆர்எஸ்பி குடும்பத்தோட பையன் தானா? ஆனா அவங்க குடும்பத்துல இவ்வளவு திறமையான ஒரு பையன் இருக்கிற விஷயம் ஏன் இதுவரை எனக்கு தெரியாம போச்சு என்று கேட்டார். அவன் அந்த குடும்பத்துல முறை தவறி பிறந்த பையன் என்று அவரை பார்த்து சொன்னார் ஆச்சாரியா. என்னது என்று அந்த மிலிட்டரி ஆபீசர் அதிர்ந்துதான் போனார். அவன் முறை தவறி பிறந்த மகன் என்பதால் தான் ஆர்எஸ்பி குடும்பத்தினர் இவ்வளவு திறமையான ஒரு பிள்ளையை குறித்து இதுவரையிலும் வெளியில் சொல்லாமல் இருக்கிறார்கள் என்று அவருக்கு இப்போது புரிந்தது. அதனால்தான் அவன் பெயர் கூட அவர்கள் குடும்பத்துடன் சேர்த்து வெளியே வர அவர்கள் விடவில்லை போல. நான் கேட்டதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க என்று அங்கிருந்த எல்லோரையும் பார்த்து மீண்டும் தான் வந்த விஷயத்தை குறித்து கேட்டார் ஆச்சாரியா. ஆச்சாரியாவின் இடதுபுறம் வலதுபுறமும் அமர்ந்திருந்த ஆபீசர்ஸ் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். பின்னர் அந்த வயதான ஆபீசர் மெதுவாக, நீங்க சொன்னதுல எந்த தப்பும் இல்லைன்னு தான் எனக்கு தோணுது ஆச்சாரியா. இந்த பையனோட பலம் நம்ம மிலிட்டரி ஆபீசர்ஸ்க்கு ட்ரெயின் பண்ண சரியா இருக்கும் என்று சொல்லி ஒரு நொடி தன் பேச்சை நிறுத்தியவர் பின்னர் மீண்டும், ஆனா இந்த பையன் ஆர்எஸ்பி குடும்பத்துல முறை தவறி பறந்த பையன். அப்படி இருக்கும்போது நாம அவனை நம்ம மிலிட்டரி அகாடமியில சேர்த்துக்கிட்டா அப்புறம் ஆர்எஸ்பி ஃபேமிலி மிலிட்டரியில ஆள் சேர்க்க ஆர்எஸ்பி குடும்பத்தோட அனுமதி வாங்கணுமா என்ன என்று அவர் பேசி முடிக்கும் முன்பாகவே அவர் பேச்சில் குறுக்கிட்டு பேசினார் ஆச்சாரியா. அவர் பேசி முடிக்கவில்லை என்றாலும் அவர் என்ன சொல்ல வருகிறார் என்று ஆச்சாரியாவுக்கு நன்றாகவே புரிந்தது. அந்த வயதானவர் ஆர்எஸ்பி குடும்பத்திற்கு பயப்படுகிறார். ஏனெனில் சூர்யா மிலிட்டரி அகாடமியில் பயிற்சி அலுவலராக சேர்ந்து விட்டால் அது அவனுக்கான அந்தஸ்தை கெடுத்துவிடும். மிலிட்டரி அடையாளம் அவனுக்கு கிடைக்கும். சூர்யா மிலிட்டரியில் சேர்ந்ததற்காக அவனை எதுவும் செய்ய முடியவில்லை என்றாலும் கூட சூர்யாவை பணிக்கு அமர்த்திய அதிகாரிகளின் மேல் அவர்கள் தங்கள் கோபத்தை காண்பிக்கும் வாய்ப்பு இருக்கிறது. அந்த ஆபீசர் சங்கடத்துடன், நான் அப்படி சொல்ல வரல ஆச்சாரியா என்று சொன்னவர் சொல்ல வந்தது உண்மையில் ஆச்சாரியா சொன்ன அதே விஷயம்தான். ஓகே, நீங்க என்ன சொல்ல வந்தீங்கன்னு எனக்கு தெரியும் என்றார் ஆச்சாரியா. பின்னர் அவர், ஒருவேளை இதனால உங்களுக்கு ஆர்எஸ்பி குடும்பத்து ஆட்கள்னால ஏதாவது பிரச்சனை வந்தா அவங்க கிட்ட எதுவா இருந்தாலும் இது என்னோட முடிவுன்னு சொல்லிடுங்க. நான் தான் உங்களை இப்படி செய்ய சொன்னேன்னு சொல்லுங்க என்றார். இவ்வளவு நேரம் தயக்கத்துடன் பேசியவர் மிலிட்டரியில் சாதாரண நிலையில் இருப்பவர் இல்லை. ஆனால் ஆர்எஸ்பி குடும்பத்துடன் ஒப்பிடும்போது அவரது பதவி நிலை கொஞ்சம் குறைவுதான். எனவே அவர் பயப்படுவது சகஜம்தான். அதே சமயம் அந்த ஆபீசர்ஸ் பிரச்சனையை கண்டு பயந்தாலும் ஆச்சாரியா அவர்களை கண்டு பயப்படுவார் என்று அர்த்தமில்லை. ஆர்எஸ்பி குடும்பத்தினர் பிரச்சனை செய்ய வேண்டும் என்று விரும்பினால் தன்னிடம் நேரடியாக வந்து பிரச்சனை செய்யட்டும் என்று எண்ணினார் அவர். அப்ப நான் நாளைக்கே சூர்யாவுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் ரெடி பண்ண சொல்றேன். சரியா சொல்லணும்னா சூர்யாவுக்கு இருக்க திறமைக்கு ஜெனரல் பொறுப்பு தான் கொடுக்கணும். ஆனா அவருக்கு அவ்வளவு வயசாகல. அதனால நேரடியா ஜெனரல் பொறுப்புல அவரை உட்கார வைக்க முடியாது. சோ நாம முதல்ல அவருக்கு கமாண்டோ பொறுப்பு கொடுக்கலாமா என்று கேட்டார் அந்த ஆபீசர். ஆச்சாரியா சூர்யாவிற்கு என்ன பொறுப்பு கொடுக்கலாம் என்று நினைக்கிறார் என்று அவருக்கு தெரியும். ஆனால் அவரை பொறுத்தவரை அவர் சூர்யாவிற்கு ஜெனரல் பொறுப்பு கொடுக்கலாம் என்றே எண்ணினார். ஆனால் சூர்யாவுக்கு 25 வயதுதான் ஆகிறது. எனவே அவ்வளவு பெரிய பொறுப்பை இந்த சிறிய வயதில் அவனால் கையாள முடியுமா என்றும் பயந்தார் அவர். அதெல்லாம் வேண்டாம், நீங்க சூர்யாவுக்கு ஜெனரல் பொறுப்பையே கொடுங்க. அவரால் அந்த பொறுப்பை சரியா செய்ய முடியும் என்று ஆச்சாரியா சாதாரணமாக சொன்னார். அவன் இவ்வளவு சிறிய வயதில் சக்தியை கட்டுப்படுத்தும் நிலைக்கு வந்திருக்கிறான் என்றால் அவனால் கண்டிப்பாக எந்த ஒரு பொறுப்பையும் சரியாக கையாள முடியும். எனவே ஜெனரல் பதவி என்ன, அதை விட மிலிட்டரியில் இருக்கும் உயர்ந்த பதவியை கூட அவனுக்கு கொடுக்கலாம் என்பதே அவரது எண்ணம். ஆச்சாரியாவின் இந்த பதிலில் அந்த வயதான ஆபீசர் அதிர்ந்துதான் போனார். இதென்ன இவர் இவ்வளவு உறுதியாக அந்த பதவிக்கு தகுதியானவன் தான் என்று சொல்கிறார். அதே சமயம் ஆச்சாரியா இதை சொல்லிவிட்ட பின்னர் அந்த ஆபீசர் மறுத்து பேச எதுவும் இல்லை. சூர்யாவுக்கு ஜெனரல் பொறுப்பை தான் கொடுத்தாக வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டது. மிலிட்டரி கேம்பஸில் சூர்யாவுக்கு ஜெனரல் பதவி கொடுக்க வேண்டும் என்று உறுதி செய்யப்பட்ட பின்னர் ஆர்எஸ்பி குடும்பத்தில் முக்கிய உறுப்பினர்கள் அனைவரும் ஒன்று கூடியிருந்தார்கள். அதில் முதலாவதாக இருந்தவர் சம்பத். அவர் முகமே சரியில்லை. அவர் நீண்ட காலமாகவே எப்போதும் கோபமாக தான் இருந்தார். அவரது மகள் யாமினி சூர்யாவினால் கோமாவிற்கு சென்றதிலிருந்தே அவர் இப்படிதான் இருக்கிறார். இந்த முறையும் அவரது கோபம் அதிகமாக காரணம் சூர்யாதான். அண்ணா,
நிஜமாவே அந்த சூர்யா சக்தியை கட்டுப்படுத்த நிலையை கடந்துட்டானா என்று கேட்டார் ஒருவர். அவரது பெயர் ராகவன். அவர் ஆர்எஸ்பி குடும்பத்தின் 7வது மகன். பெரியவருக்கு மொத்தம் 4 மனைவிகள். அவர்கள் அனைவருக்கும் சேர்ந்து பிறந்த பிள்ளைகள் மொத்தம் 13 பேர். அந்த 13 பேரின் வயதை வைத்து பெரியவர் சிறியவர் என்று அழைக்கப்படுவார்கள். சூர்யாவின் அம்மா ரேணுகா அவர்களில் 13வதாக பிறந்த பெண். அவர்தான் அந்த 13 உடன் பிறந்தவர்களில் சிறியவர். அவர் வயதில் சிறியவர் என்பதால் அவரது அப்பாவிற்கு மிகவும் செல்ல பிள்ளை. ரேணுகா மட்டும் சூர்யாவின் அப்பாவை விரும்பி அவரை திருமணம் செய்ய வேண்டும் என்று சொல்லாமல் இருந்திருந்தால் இப்போதும் கூட ரேணுகா தான் சக்கரவர்த்திக்கு மிகவும் பிடித்த மகளாக இருந்திருக்க முடியும். அப்படி மட்டும் இருந்திருந்தால் கண்டிப்பாக சக்கரவர்த்தி இந்த குடும்பத்தின் தலைவியாக எப்போதோ ரேணுகாவை அமர்த்தி இருப்பார் என்ற பயம் எல்லோருக்குமே இருந்தது. ஆமா, அவன் சக்தியை கட்டுப்படுத்த நிலையை கடந்துட்டான் என்று சொல்லி தலையசைத்தார் சம்பத். 25 வயதில் அவன் இந்த நிலையை கடந்திருக்கிறான் என்பது அவர்கள் எல்லோரையும் பயம் கொள்ள செய்வது உண்மை. அவன் எதிர்காலத்தில் அவன் இன்னும் வளர்ச்சி அடைய நிறைய வாய்ப்பிருக்கிறது. ஆர்எஸ்பி குடும்பத்தின் 3வது தலைமுறையினராக ஏகப்பட்ட முறையான வாரிசுகள் இருந்தாலும் அவர்கள் எல்லோருமே இன்னும் தற்காப்பு கலையின் இறுதி நிலையில் மட்டுமே இருக்கிறார்கள். 7-8 வருடங்களுக்கு மேலாக அவர்கள் எல்லோருமே அந்த நிலையிலேயே இருக்கிறார்கள். ஆனால் சூர்யா எப்போதோ அந்த நிலையை கடந்திருந்தான். அது அந்த குடும்பத்தில் இருந்த எல்லோருக்கும் மிகப்பெரிய அவமானமாக இருந்தது. உண்மையை சொல்ல வேண்டுமெனில் அந்த குடும்பத்தின் முறையான வாரிசுகள் எப்போதோ சூர்யாவை விட முன்னால் இருந்திருக்க வேண்டும். ஆனால் முறை தவறி பிறந்த சூர்யாதான் இங்கே முன்னால் இருக்கிறான். அதை அவர்களால் பொறுத்து கொள்ளவே முடியவில்லை. சம்பத் சூர்யாவின் தரநிலை என்ன என்று சொன்னதுமே அந்த இடம் கொஞ்சம் அமைதியாகியது. அவர்கள் எல்லோருக்கும் இதன் அர்த்தம் என்ன என்று நன்றாகவே தெரியும். அண்ணா, உங்களுக்கு இந்த விஷயம் எப்பவோ தெரியுமா என்று கேட்டார் ஒருவர். ஏனெனில் சக்கரவர்த்தி ஆர்எஸ்பி குடும்பத்தின் வாரிசாக இந்த குடும்பத்தின் வம்சாவழியினர் ஒருவரை அறிவிக்கப் போவதாக சொல்லியிருந்தார். அப்போது எல்லோருமே அவரது மகன்களில் யாரோ ஒருவரை தான் சக்கரவர்த்தி அடுத்த வாரிசாக அறிவிப்பார் என்று எண்ணி இருந்தார்கள். ஆனால் அவரோ தவறான உறவில் பிறந்த சூர்யாவை தான் வாரிசாக அறிவித்தார். அந்த விஷயம் ஆர்எஸ்பி குடும்பத்தில் மிகப்பெரிய சர்ச்சையை உண்டாக்கியிருந்தது. கிட்டத்தட்ட ஆர்எஸ்பி குடும்பத்தின் பிள்ளைகளான 10 பேர் இந்த முடிவுக்கு எதிர்ப்பு தெரிவித்தனர். ஆனால் அந்த முடிவை எல்லாம் சக்கரவர்த்தி கண்டு கொள்ளவே இல்லை. மற்ற பெரிய குடும்பங்கள் போலவேதான் இங்கே ஆர்எஸ்பி குடும்பத்திலும் சக்கரவர்த்தி எடுக்கும் முடிவே இறுதியானது. அவர் ஒரு விஷயம் சொல்லிவிட்டால் அதன் பின்னர் அந்த முடிவை யாராலும் மாற்ற முடியாது. முதலில் சக்கரவர்த்தி ஏன் ஒரு முறை தவறி பிறந்தவனை ஆர்எஸ்பி குடும்பத்தின் வாரிசாக அறிவித்தார் என்று யாருக்கும் புரியவில்லை. ஆனால் இப்போது ராகவன் கேட்ட கேள்வியில் எல்லோருக்கும் ஏதோ புரிவது போல இருந்தது. ஒருவேளை சக்கரவர்த்திக்கு சூர்யா தற்காப்பு கலையின் இறுதி நிலையை கடந்து சக்தியை கட்டுப்படுத்தும் நிலைக்கு வந்துவிட்டது நன்றாக தெரிந்திருக்கும். அதனால்தான் அவர் சூர்யாவை வாரிசாக அறிவித்திருந்தார். ராகவன் இறுகிய முகத்துடன், ஒருவேளை அப்பா அவரோட இந்த முடிவை மாத்திக்காம அந்த சூர்யாவையே இந்த குடும்பத்தோட அடுத்த வாரிசா அறிவிச்சிருவாரோன்னு எனக்கு பயமா இருக்கு என்றார். அப்பா தன்னோட தனிமை சிறையில இருந்து வர இன்னும் 15 நாள் இருக்கு. அவர் வெளியில வரத்துக்குள்ள என்று ஒரு நடுத்தர வயது பெண்மணி முன்னே வந்து பேசியவர் அவரது பேச்சை முடிக்கும் முன்பாகவே எல்லோரும் அவர் என்ன சொல்ல வருகிறார் என்று புரிந்து கொண்டார்கள். சக்கரவர்த்தி வெளியே வருவதற்கு முன்பாக சூர்யாவை கொல்ல வேண்டும். அவர் வருவதற்குள் அவன் கதையை முடித்துவிட்டால் அதன் பின்னர் சக்கரவர்த்தி வெளியே வந்து கோபப்பட்டாலும் கூட இறந்து போன ஒருவனுக்காக உயிரோடு இருப்பவர்களை எதுவும் செய்ய மாட்டார் அவர் என்று நம்பினார். இல்ல, அதை செய்ய முடியாது என்று தலையசைத்தார் சம்பத். மத்த எல்லாத்தையும் விட்டுட்டாலும் அவனுக்கு இப்போ இருக்க பலத்துக்கு நம்மளால இப்ப அவனை கொல்லவே முடியாது. அப்படியே ஒரு வேளை அவனை நாம கொன்னுட்டாலும் அப்பா நம்மள உயிரோட விடுவார்னு நீங்க எல்லாரும் நினைக்கிறீங்களா என்று கேட்டார். சம்பத் சொன்னதை கேட்டு எல்லோருக்கும் உள்ளுக்குள் நடுக்கம் பிறந்தது. உண்மைதான், சக்கரவர்த்தி அவர்களை எல்லாம் உயிருடன் விடுவாரா? என்னதான் அவர்கள் எல்லோரும் அவரது இரத்த உறவு என்றாலும் கூட பெரிய குடும்பங்களில் உறவு முறைகளை எல்லாம் பெரிதாக கருத்தில் கொள்ள மாட்டார்கள். அவர்களுக்கு பிடித்தமானவர்களுக்கு மட்டுமே முன்னுரிமை கொடுக்கப்படும். அண்ணா, ஒருவேளை நம்ம இப்படி ஏதாவது செய்யணும்னு நினைச்சுதான் அவர் சூர்யாவை வாரிசா அறிவிச்சிருப்பாரோ? நம்ம சூர்யாவை ஏதாவது பண்ணா அதை வச்சு நம்மளை எல்லாரையும் அப்பா இந்த குடும்பத்தை விட்டு விலக்கி வச்சிருவாரோ என்று கேட்டார் ராகவன். அவர் சொன்னது போல நடக்கவும் வாய்ப்பிருக்கிறது. ஆனால் சம்பத், பார்த்து இரு ராகவா என்று உறுதியான குரலில் கூறினார். ராகவன் என்னதான் இந்த குடும்பத்தின் பிள்ளை என்றாலும் கூட தற்காப்பு கலையில் அவரது நிலை இறுதி நிலை மட்டுமே. எனவே அவருக்கு கிராண்ட் மாஸ்டரின் நிலை என்ன என்று புரியவே இல்லை. என்னதான் சக்கரவர்த்தி இப்போது தன்னைத்தானே தனிமைப்படுத்திக் கொண்டிருந்தாலும் கூட இங்கே எல்லோரும் என்ன பேசுகிறார்கள் என்பது அவருக்கு தெரியாமல் போகாது. சம்பத்தின் முறைப்பை கண்டு ராகவனின் நெற்றியில் வியர்வை பூத்தது. அப்பா அந்த மாதிரி செய்ய மாட்டாரு, அவர் அப்படி செய்ய வேண்டிய அவசியம் இல்ல என்று மெல்லிய குரலில் கூறினார் சம்பத். ராகவனின் பேச்சு மிக அதிகப்படியாக தான் சம்பத்திற்கு தோன்றியது. சக்கரவர்த்திக்கு இப்போது இருக்கும் பலத்திற்கு அவர் இப்படியெல்லாம் செய்துதான் அவர்களை எல்லாம் விலக்கி வைக்க வேண்டும் என்பது இல்லை. அவர் விலக்கி வைக்க வேண்டும் என்று எண்ணினாலே அதை அவரால் சாதாரணமாக செயல்படுத்த முடியும். இப்ப நாம என்னதான் பண்றது? அந்த பையன் இப்படி பிரபலமாகிறத பாத்துக்கிட்டு நம்ம சும்மா இருக்கணுமா?
அப்புறம் அவன் தன்னை நல்லா பலப்படுத்திக்கிட்டு இங்க வந்து நம்ம குடும்பத்து பொறுப்பை கையில எடுப்பான். அதையும் நம்ம வேடிக்கை பார்க்கணுமா என்று பொறுமை இழந்த குரலில் கேட்டார் ராகவன். தி பாஸ் அத்தியாயம் 324. சக்கரவர்த்தி வேண்டுமென்றேதான் சூர்யாவை தங்கள் குடும்பத்தின் அடுத்த வாரிசாக அறிவித்தாரோ என்று ராகவன் சந்தேகப்பட, சம்பத் அப்படி இருக்காது என்று அவரை அமைதிப்படுத்த பார்த்தார். ஆனால் ரகுவரன் பொறுமை இழந்த குரலில், இப்ப நம்ம என்னதான் பண்றது? அந்த பையன் இப்படி பிரபலமாகறத பாத்துக்கிட்டு நம்ம சும்மா இருக்கணுமா? அப்புறம் அவன் தன்னை நல்லா பலப்படுத்திக்கிட்டு இங்க வந்து நம்ம குடும்பத்து பொறுப்பை கையில எடுப்பான். அதையும் நம்ம வேடிக்கை பார்க்கணுமா என்று கேட்டார். அந்த வீட்டில் இருக்கும் பலருக்கு இப்போது இருக்கும் ஒரே பயம், எங்கே சூர்யா வந்து இந்த குடும்பத்தின் பொறுப்பை கையில் எடுத்துக் கொள்வானோ என்பது மட்டுமே. ஏனெனில் ரேணுகா இங்கே இருக்கும்போது இவர்கள் எல்லோரும் ஏதோ ஒரு வகையில் ரேணுகாவை கஷ்டப்படுத்தி இருந்தார்கள். எனவே இப்போது சூர்யா அந்த குடும்ப பொறுப்பை கையில் எடுத்தான் என்றால் அதற்காக தங்களை பழிவாங்க எண்ணுவான் என்று நினைத்தார்கள் அவர்கள். நாம இப்ப எதுவும் செய்ய வேண்டியதில்ல. அட்லீஸ்ட் வெளி பார்வைக்காவது நாம அவனை எதுவும் செய்யாம தான் இருக்கணும். ஏற்கனவே வெளியில நிறைய பேருக்கு நம்ம குடும்பத்துக்கும் அவனுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு என்று நிதானமாக சொன்னான் சம்பத். ஆனா நாம எதுவும் செய்யலனாலும் நமக்கு இருக்க தொடர்பை வச்சு அவனை எதுவும் செய்யலாம் என்றார். அண்ணா, நீங்க என்ன சொல்றீங்க? இந்த முறை அவன் தற்காப்பு கலைகள் உலகத்துல ரொம்பவே பிரபலமாகிட்டான். அதனால சங்கர் கிட்ட சொல்லி இங்க வர சொல்லி அவனை சண்டைக்கு கூப்பிட்டு போட்டி நடத்த சொல்லுவோம். போட்டியில அவனுக்கு ஏதாவது ஆச்சுன்னா அதுக்கும் நமக்கு எந்த சம்பந்தமும் இல்லல்ல என்றார் சம்பத் சீற்றத்துடன். சம்பத்திற்கு ஓரளவு சக்கரவர்த்தி என்ன நினைக்கிறார் என்பதை யூகிக்க முடிந்தது. சக்கரவர்த்தி சூர்யாவை வைத்து தங்களை ஒதுக்கி வைக்க நினைக்கவில்லை. சக்கரவர்த்தி தங்களை வைத்து சூர்யாவை இன்னும் பட்டை தீட்ட நினைக்கிறார். அதனால் சூர்யா யாரும் நெருங்க முடியாத அளவுக்கு கூர்மையாக மாறுவான். ஆனால் சூர்யாவை கூர்மையான கத்தியாக்க அவர் ஏன் நினைக்கிறார் என்பதை தான் சம்பத்தினால் யோசிக்க முடியவில்லை. ஆனால் சூர்யாவை நோக்கி தாங்கள் ஒரு எல்லை வரை எதை செய்தாலும் அதற்கு சக்கரவர்த்தி தரப்பிலிருந்து எந்த ஒரு ஆட்சேபனையும் இருக்காது என்பது அவருக்கு உறுதியாக தெரியும். சங்கர் ஒரு தற்காப்பு கலை குடும்பத்தை சேர்ந்தவர். ஆர்எஸ்பி குடும்பத்திலிருந்து வித்தியாசமானவர்கள் அவர்கள். ஆர்எஸ்பி குடும்பம் செல்வ வளத்தில் பலமாக இருக்கிறது. அதே போல அவர்கள் தற்காப்பு கலையை உயிர் மூச்சாக நினைப்பவர்கள். அதற்காகவே தங்கள் வாழ்க்கையை வாழ்பவர்கள். ஆனால் அவர்களிடம் பணம் என்பது குறைவுதான். ஆனால் சுத்த வீரர்கள் என்பது அவர்களது உண்மையான பலம். அவர்களை வைத்துதான் சூர்யாவை அடிக்க திட்டமிட்டார் சம்பத். அதே சமயம் இது எதுவுமே தெரியாமல் சூர்யா ராயல் வில்லாவில் அவனது பயிற்சியில் இருந்தான். இந்த நேரம் சூர்யா முழுக்க முழுக்க தன் பலத்தை அதிகரிக்க செய்வது எப்படி என்ற யோசனையில் மட்டுமே இருந்தான். அவன் இப்போது சக்தியை கட்டுப்படுத்தும் நிலையில் இருக்கிறான். அவன் இந்த நிலைக்கு வந்து 6 மாதம் ஆகிறது. அந்த 6 மாதத்தில் அவன் இந்த நிலையில் ஸ்திரமாகியிருந்தான். இப்போது அவனுக்கு வேண்டியது இந்த நிலையை இன்னும் ஸ்திரமாக்கி அதன் அடுத்த நிலைக்கு செல்ல வேண்டும் என்பதே. சாதாரணமாக தற்காப்பு கலையில் சக்தியை கட்டுப்படுத்தும் நிலையிலிருந்து அதன் அடுத்த நிலைக்கு செல்ல 5 வருடங்களாவது ஆகும். சூர்யா பேராசையெல்லாம் படவில்லை. அவன் ஒரு 6 மாதத்திலிருந்து 2 வருடத்திற்குள் அந்த நிலைக்கு சென்றுவிட வேண்டும் என்றே எண்ணினான். 2 வருடத்திற்குள் அவன் அடுத்த நிலைக்கு சென்றுவிட்டால் அவன் ஆர்எஸ்பி குடும்பத்திற்கு திரும்பி சென்று அவனுக்கு சொந்தமான சிலதை எடுத்துக்கொள்ள முடியும். ஆனால் இப்போதைய அவனது நிலை பலவீனமானதுதான். ஒரு நாள் முழுக்க பயிற்சி மேற்கொண்ட சூர்யா ஒரு பெருமூச்சு விட்டான். பின்னர் படுக்கையிலிருந்து இறங்கியவன் தன்னை சுத்தம் செய்து கொண்டு தன் போனை வெளியே எடுத்தவன் ருத்ரனுக்கு அழைத்து சிவன்யாவின் நிலை என்ன என்று விசாரிக்க எண்ணினான். ஆனால் உடனேயே அந்த எண்ணத்தை விட்டுவிட்டான் அவன். ஏனெனில் ருத்ரனுக்கு சிவன்யா குறித்து ஏதாவது தகவல் தெரிந்திருந்தால் அவனே இந்த நேரத்திற்கு தனக்கு அழைத்து தகவல் சொல்லியிருப்பான். சிறிது நேரம் யோசித்தவன் பின்னர் பிரீத்திக்கு போன் செய்து அவள் எப்படி இருக்கிறாள் என்று கேட்கலாம் என்று எண்ணினான். அப்போது வெளியே யாரோ கதவை தட்டும் சத்தம் கேட்டது. யார் வந்திருப்பார்கள் என்ற யோசனையில் முகம் சுருக்கினான் சூர்யா. அவன் இங்கே இருப்பது நிறைய பேருக்கு தெரியாது. அப்படி இருக்க யார் வந்திருப்பார்கள்? யோசனையுடன் கதவை நோக்கி வந்தவன் கதவை திறக்க மிலிட்டரி சீருடை அணிந்து 3 பேர் அங்கே நின்றிருந்தார்கள். மூவரில் முதலாவதாக இருந்த நடுத்தர வயதுடைய மனிதர் சூர்யாவை பார்த்ததும் புன்னகைத்தார். அவருக்கு பின்னால் 2 சோல்ஜர்ஸ் முகத்தில் எந்தவித உணர்வுகளும் இல்லாமல் இருந்தனர். நடுத்தர வயதுடைய மனிதர், ஹலோ மிஸ்டர் சூர்யா என்று சொல்லி அவன் முன்பாக தன் கையை நீட்டினார். சூர்யாவும் நீட்டி அவரது கையை பிடித்து குலுக்கியவன் குழப்பத்துடன் ஹலோ என்றான். அவர்கள் மூவரும் இராணுவத்தினர் என்பது அவர்கள் உடையை வைத்து புரிந்து கொண்ட சூர்யா அவர்கள் உடையிலிருந்த ஸ்டாரை பார்த்து அவர்கள் உயர் பதவியில் இருப்பவர்கள் என்பதையும் புரிந்து கொண்டான். ஆனால் மிலிட்டரி ஆட்கள் ஏன் தன்னை தேடி வந்திருக்கிறார்கள் என்பதை தான் அவனால் புரிந்து கொள்ள முடியவில்லை. நான் என்ன முதல்ல அறிமுகம் செஞ்சுக்கிறேன். என் பேரு அர்ஜுன், ஸ்பெஷல் வார் ஸ்குவாட் சீஃப் என்று சொன்னார் அவர். ஸ்பெஷல் வார் ஸ்குவாட் சீஃபா என்று அதிர்ந்து போனான் சூர்யா. சூர்யாவின் முகத்தில் வந்து போகும் உணர்வுகளை கவனித்த அர்ஜுன் சூர்யாவின் முகத்தில் வந்த அதிர்ச்சியை கண்டு, உங்களுக்கு எங்க டீம் பத்தி தெரியுமா என்று கேட்டார். கொஞ்சம் தெரியும்
என்று பதில் சொன்னான் சூர்யா. அவன் ஏற்கனவே அவர் சொன்ன துறை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறான். அது விமானப்படை துறை. உங்களுக்கு ஏற்கனவே எங்க துறை பத்தி தெரியும். அதனால நான் வந்த வேலை இன்னுமே ஈஸியா முடிஞ்சிடும். எங்களோட சூழ்நிலை இதுதான். அது என்னன்னா, மிலிட்டரி கேம்பஸ் ஜெனரல் அந்த டீம் விட்டு வெளியில போயிட்டாரு. சோ இப்போ அந்த இடம் காலியா இருக்கு. அதனால உங்களை அந்த பொறுப்பை எடுத்துக்க சொல்லி சேவை செய்ய கூப்பிடதான் நாங்க இங்க வந்தோம் என்றார் தெளிவாக அர்ஜுன். சாரி என்று சூர்யா யோசனையுடன் தன் மறுப்பை தெரிவிக்க வர, அர்ஜுன் அவனை பார்த்து சிரித்தபடி, இவ்வளவு அவசரமா நீங்க மறுப்பு தெரிவிக்கணும்னு அவசியம் இல்ல மிஸ்டர் சூர்யா. நீங்க மாசத்துல 2 இல்ல 3 நாள் வந்தா போதும் என்றார். அர்ஜுனின் வார்த்தைகள் சூர்யாவை கொஞ்சம் அசைத்து பார்த்தது. உண்மையில் அவன் இந்த வேலை குறித்து பயந்ததும் அவனது சுதந்திரம் தடை போடுமோ என்ற காரணத்தினால்தான். ஆனால் அர்ஜுனின் வார்த்தைகள் அவனது கவலையை அகற்றிவிட்டது. அவனது ஆச்சரியமான முகபாவனையை பார்த்த அர்ஜுன், ஆமா, நீங்க மாசத்துல 2 இல்ல 3 நாள் கேம்பஸுக்கு வந்தா போதும். ஆச்சாரியா இந்த வேலை உங்களுக்கு 2ஆம் பட்சம்தான். ஆனா எந்த ஒரு காரணத்துக்காகவும் உங்களோட பயிற்சி தடை ஆக கூடாதுன்னு சொல்லியிருக்காரு என்றார். ஆச்சாரியாவா என்று ஒரு நொடி சூர்யாவின் இதயம் தன் துடிப்பை மறந்தது. அர்ஜுன் தன்னை தேடி வந்ததில் ஆச்சரியமில்லைதான். இதெல்லாம் செய்ய வைத்தது ஆச்சாரியா. ஆனால் அவர் ஏன் இதெல்லாம் செய்ய வேண்டும்? அவர் தனக்கு உதவி செய்ய நினைக்கிறாரா என்று யோசித்தவன், ஓகே, நான் இதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன் என்றவன் அதற்கு மேல் பெரிதாக யோசிக்காமல் அந்த வேலையை ஒப்புக்கொண்டான். ராணுவத்தில் இந்த வேலை மிக முக்கியமானது. இப்போது அவனுக்கு பின்னால் ராணுவம் இருக்கிறது என்று அவன் திமிராக கூட சொல்லிக் கொள்ளலாம். ராணுவ பின்னணி அவனுக்கு இருக்கும்போது யாராலும் அவ்வளவு எளிதாக அவனை நெருங்க முடியாது. அர்ஜுன் தன் பின்னால் திரும்பியவர் ஷரத் என்று குரல் கொடுத்தார். உடனேயே அவருடன் வந்த இன்னொரு மிலிட்டரி ஆபீசர் சூர்யாவின் முன்பாக வந்து நின்று அவனுக்கு சல்யூட் அடித்துவிட்டு அவர்களுடன் வந்த இன்னொரு ஆளிடமிருந்து பெட்டியை வாங்கி சூர்யாவின் முன்பாக வைத்தார். மிஸ்டர் சூர்யா, இது உங்களோட மிலிட்டரி யூனிஃபார்ம், அப்புறம் உங்களோட பேட்ச் ஐடி என்று சொன்ன அர்ஜுன், அடுத்த முறை நீங்க நார்த் மவுண்ட் வரும்போது இந்த சர்டிபிகேட்டை காமிச்சா அவங்க உங்களை ஈஸியா உள்ள விட்டுருவாங்க என்று சொன்னார். தேங்க்யூ என்று சொன்னான் சூர்யா. அவன் எதிர்காலத்தில் மிலிட்டரி கேம்பில் வேலை செய்ய போகிறான் என்றால் அந்த அர்ஜுன் அவனுடன் பணிபுரிய போகும் அதிகாரி. அவனை பார்த்து புன்னகைத்த அர்ஜுன், அப்ப நாங்க கிளம்புறோம் என்றார். சூர்யாவும் அவர்களுடன் வாயில் வரை வந்து வழி அனுப்பினான். அர்ஜுனும் அவருடன் வந்த ஆட்களும் வந்த வேகத்தில் புறப்பட்டு போயிருந்தனர். இப்போது அங்கே மீண்டும் சூர்யாவை தவிர வேறு யாரும் இல்லை. ஆனால் சூர்யாவின் முன்பாக ராணுவ சீருடையும் ஒரு மெடலும் ஒரு சான்றிதழும் இருந்தது. சூர்யா அந்த சான்றிதழை எடுத்து பார்த்தவன் மெலிதாக அதிர்ந்தான். அவன் ராணுவத்தில் ஜெனரல் பதவியில் இருக்க போகிறான். வேறு வார்த்தைகளில் சொல்ல வேண்டுமென்றால் அவன் இப்போது ராணுவத்தில் உயர்ந்த பதவி வகிக்க போகிறான். அவனுக்கு இப்போதுதான் 25 வயது ஆகிறது. அப்படி இருக்க இவ்வளவு பெரிய பதவி அவனுக்கு கொடுத்திருக்கிறார்கள் என்றால் கண்டிப்பாக அதற்கு காரணம் ஆச்சாரியா மட்டுமே. அவர்தான் அவனுக்கு உதவி செய்ய இதை செய்திருக்கிறார். அவர் அவனுக்கு ராணுவ அடையாளத்தை ஏற்படுத்தி கொடுக்க நினைக்கிறார். ராணுவ அடையாளம் அவனுக்கு இருக்கும்போது ஆர்எஸ்பி குடும்பத்தில் இருக்கும் யாரும் முன்பு போல அவனிடம் எளிதாக பிரச்சனை செய்ய முடியாது. ஆழ்ந்த மூச்செடுத்து தன்னுடைய பதட்டத்தை அடக்கினான் சூர்யா. என்னதான் ஆச்சாரியா இவ்வளவு பெரிய அடையாளத்தை அவனுக்கு கொடுத்திருந்தாலும் அதன் பின்னர் நடக்கப் போவது எல்லாம் அவன் கையில் தான் இருக்கிறது. அவன் போதிய அளவு பலசாலியாக இல்லை என்றால் அவனுக்கு கொடுக்கப்பட்ட இந்த அடையாளம் அவனை சிறிது காலத்திற்கு மட்டுமே பாதுகாக்கும். வாழ்நாள் முழுக்க இந்த பதவி அவனுக்கு துணை நிற்காது. அப்போது சூர்யாவின் போன் அடித்தது. ருத்ரன் தான் அழைத்திருந்தான். சூர்யா வேகமாக போனை எடுத்து ஆன் செய்து காதில் வைத்தவன், ஹலோ பிரதர், என்னாச்சு என்று கேட்டான். ஒரு தகவல் கிடைச்சிருக்கு என்று சோர்ந்து போன குரலில் பேசினான் ருத்ரன். அவனது குரல் சூர்யாவின் மனதையும் சோர்வடைய செய்ய, எதுவா இருந்தாலும் சொல்லுங்க பிரதர், நான் எல்லாத்துக்கும் தயாராதான் இருக்கேன் என்றான். அதை கேட்டு தலையசைத்த ருத்ரன், 10 நிமிஷத்துக்கு முன்னாடி யாரோ ராகுல் சார் போனுக்கு ஒரு வீடியோ அனுப்பியிருக்காங்க. அந்த வீடியோல சிவன்யா ஒரு இருட்டான ரூம்ல இருக்க மாதிரி இருக்கு என்றான். அவங்க யாருன்னு சொன்னாங்களா என்று உடனேயே கேட்டான் சூர்யா. இல்ல, அவங்க யாருன்னு சொல்லல. சிவன்யா கிராண்ட் மாஸ்டர் அபிமன்யோட வாரிசு. அவங்க உயிரோட இருக்கணும்னா அந்த வேத புத்தகத்தை நாம அவங்க கிட்ட கொடுக்கணும்னு மட்டும்தான் சொல்லியிருக்காங்க என்றான் ருத்ரன். தஞ்சாவூர் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் சைட்ல இருந்து என்ன சொல்றாங்க என்று கேட்டான் சூர்யா. அவனுக்கு அவர்கள் தரப்பிலிருந்து இந்த விஷயத்திற்கு எப்படி ரியாக்ட் செய்கிறார்கள் என்று தெரிய வேண்டியிருந்தது. அவங்க எல்லாரும் இந்த விஷயத்துக்காக தான் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஆதித்யன் ஃபேமிலி இந்த புத்தகத்தை கொடுக்க ஒத்துக்கிட்டாங்க. ஆனா மத்த 2 ஃபேமிலி இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னே குழப்பமா இருக்கு. அதனால நம்மளால அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்க முடியல என்றான் ருத்ரன். எனக்கு தெரியும் என்று சொல்லி எரிச்சலுடன் தலையசைத்தான் சூர்யா. இந்த விஷயம் முள் மேல் விழுந்த சேலை போல. அந்த வேத புத்தகம் தற்காப்பு கலைகள் கிராண்ட் மாஸ்டரால் உருவாக்கப்பட்டது. எனவே அது குறித்து 4 பெரிய குடும்பங்களுக்கும் தனித்தனி கருத்துக்கள் இருக்கும். ரொம்ப கவலைப்படாதீங்க பிரதர், இந்த விஷயம் நம்ம இடத்துல பெரிய தாக்கத்தை உண்டாக்கி இருக்கு.
சிவன்யா மட்டும் கிராண்ட் மாஸ்டர் அபிமன்யுவோட மகளா இருந்தா அப்போ கண்டிப்பா சீக்ரெட் ஆர்மி உடனடியா இதுல தலையிடும். சிவன்யாவுக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு சீக்ரெட் ஆர்மி சும்மா இருக்காது என்று ஆழ்ந்த குரலில் சொன்னான் ருத்ரன். தற்காப்பு கலைகள் கிராண்ட் மாஸ்டரும் மனிதன்தான். அவர்களுக்கும் பிள்ளைகள் வம்சாவழியினர் என்று இருப்பார்கள். என்னதான் அபிமன்யு இந்த உலகை விட்டு 20 வருடங்களாக காணாமல் போயிருந்தாலும் கூட சிவன்யா உண்மையிலேயே அவரது மகளாக இருந்தால் தற்காப்பு கலைகள் அமைப்பும் சீக்ரெட் ஆர்மியும் தான் சிவன்யாவின் பாதுகாப்புக்கு பொறுப்பை ஏற்க வேண்டும். கிராண்ட் மாஸ்டரின் மகள் என்ற காரணத்திற்காகவே அவர்கள் அவளது இந்த நிலைக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறார்கள். தற்காப்பு கலைகள் அமைப்பு ஒரு கிராண்ட் மாஸ்டரின் மகளை கூட பாதுகாக்க முடியவில்லை என்றால் அதன் பின்னர் அவர்கள் எப்படி நாட்டின் தற்காப்பு கலையை பாதுகாக்க முடியும்? அதோடு தற்காப்பு கலை உலகில் இன்னொரு விதிமுறையும் இருக்கிறது. அது தற்காப்பு கலையில் இருப்பவரின் குடும்பத்தினரை யாரும் எந்தவித பாதிப்பும் உருவாக்க கூடாது. போட்டியாளர்களுக்குள் இடைவெளி இருப்பது சகஜம். அவர்களுக்கு பிரச்சனை செய்து கொள்வதும் பரவாயில்லைதான். ஆனால் குடும்பத்தினர் மேல் கை வைக்க யாருக்கும் உரிமை இல்லை. இது தற்காப்பு கலை உலகில் இருக்கும் மிகப்பெரிய பொது விதி. ஒருவேளை எல்லோருமே இப்படி ஒருவரை ஒருவர் பழிவாங்கிக் கொள்ள அவர்களின் குடும்பத்தினரை ஏதாவது செய்தால் அதன் பின்னர் நிலைமை என்ன ஆகும்? எல்லா வீரர்களுக்கும் குடும்பம், மனைவி, பிள்ளைகள், பெற்றோர் என்று இருக்கிறார்கள். இன்று ஒருவர் தன் எதிராளியின் குடும்பத்தை அழித்தால் நாளை அதற்கு பழிவாங்க இன்னொருவர் அதையே செய்வார்கள். அதன் பின்னர் தற்காப்பு கலைக்கு என்ன அர்த்தம் இருக்க முடியும்? தி பாஸ் அத்தியாயம் 325. ருத்ரன் சூர்யாவுக்கு போன் செய்து சிவன்யாவை கடத்தியவர்கள் கேட்டதை சொல்ல சூர்யா உடனேயே அவனிடம் நான் இப்பவே தஞ்சாவூர் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் ஹெட் குவார்டர்ஸை பார்த்துட்டு வரேன் என்றான். தற்காப்பு கலைகள் அமைப்பும் சீக்ரெட் ஆர்மியும் இந்த விஷயத்தில் கவனம் செலுத்தும் என்று அவனுக்கு நம்பிக்கை இருந்தது. ஆனால் இது அப்போது எப்படி என்றுதான் அவனுக்கு தெரியவில்லை. அதற்குள் அவன் ஏதாவது செய்ய வேண்டும். அடுத்த அரை மணி நேரத்தில் சூர்யா தஞ்சாவூர் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் ஹெட் குவார்டர்ஸுக்கு வந்து சேர்ந்தான். அந்த நேரம் ஏற்கனவே அந்த 4 குடும்பங்களை சேர்ந்த ஆட்களும் அங்கே கூடியிருந்தனர். சூர்யா அங்கிருந்த கான்பரன்ஸ் அறைக்குள் நுழைந்ததும் அங்கிருந்த பலரின் கவனம் அவன் மேல் திரும்பியது. ராகுல் சூர்யாவை பார்த்தவன், சூர்யா, நீங்க எங்க என்ன பண்றீங்க என்று அதிர்ச்சியாக கேட்டான். பிரதர், நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும் என்றான் சூர்யா. என்ன விஷயம்? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்க போனுக்கு யாராவது ஏதாவது வீடியோ அனுப்புனாங்களா என்று கேட்டான் சூர்யா. உங்களுக்கு எப்படி அந்த விஷயம் தெரியும் என்று வியப்புடன் கேட்டான் ராகுல். அரை மணி நேரத்திற்கு முன்பாக யாரோ ஒருவர் அவனது போனுக்கு ஒரு வீடியோ அனுப்பியிருந்தார்கள். ஆனால் அந்த விஷயம் இங்கிருந்து 4 குடும்பத்தை சேர்ந்த ஆட்களுக்கும் சீக்ரெட் ஆர்மிக்கும் மட்டுமே தெரியும். அப்படி இருக்க சூர்யாவிற்கு எப்படி அந்த விஷயம் தெரியும்? என் ஃப்ரெண்டு சொன்னாங்க என்று சொன்ன சூர்யா, ருத்ரன் தான் சொன்னான் என்பதை சொல்லுவது சரியில்லை என்று அவன் பெயரை சொல்லவில்லை. ருத்ரன் சிவன்யாவை குறித்த விஷயத்தை அவனுக்கு சொன்னது சீக்ரெட் ஆர்மியின் விதிமுறைகளை மீறும் செயலாகும். சூர்யா சொன்னதை கேட்ட ராகுல் உடனேயே சூர்யா இங்கே வர காரணம் இருக்கிறது என்று யோசித்தவன், சூர்யா, அங்க ஸ்கிரீன்ல தெரியிற பொண்ண உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டான். அவ என்னோட தங்க என்றான் சூர்யா நேரடியாக. தங்கையா என்று அங்கிருந்த எல்லோரும் அதிர்ந்துதான் போனார்கள். பிரதர், இப்ப நான் ஏன் இங்கே வந்தேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அந்த வேத புத்தகத்தை என்கிட்ட கொடுத்துருங்க. அதுக்காக நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்கிறேன் என்று நேரடியாகவே பேசினான் சூர்யா. ஆனால் அவன் பேசி முடித்த அடுத்த கணம் அந்த இடத்தில் ஒரு குரல் முடியவே முடியாது என்று சொன்னது. சூர்யா கேட்டதற்கு மறுப்பு தெரிவித்து பேசிய ஆள் ஒரு அழகான வாலிபன். அந்த வாலிபன் சூர்யாவை கடுமையாக முறைத்து பார்த்தபடி இருந்தான். அவன் சூர்யாவை கடுமையாக பார்த்தபடி, அவ உன்னோட தங்கன்னு சொல்ற, ஆனா அவன் நிஜமாவே உன்னோட தங்கையா? எனக்கு தெரிஞ்சு உனக்கு கூட பிறந்தவங்க யாரும் இல்லையே, சரிதானே என்று கேட்டான் அவன். நீ யாரு என்று முகம் சுருக்கியபடி அவனை பார்த்து கேட்டான் சூர்யா. இந்த ஆளை இதற்கு முன்னர் அவன் பார்த்தது போல அவனுக்கு நினைவில் இல்லை. ஆனால் அவனோ தன்னை ஏன் அவ்வளவு பகையுடன் பார்க்கிறான்? என் பேர் ஆகாஷ் என்றான் அவன். நாம 2 பேரும் ஏற்கனவே மீட் பண்ணிருக்கோமா என்று கேட்ட சூர்யாவின் புருவம் சுருக்கம் மேலும் அதிகமாகியது. ஆகாஷ் என்ற பெயர் அவனுக்கு மிகவும் பரிச்சயமாக தோன்றியது. ஆனால் அவனுடன் தனக்கு எப்படி பகை உண்டானது என்று யோசித்தான் சூர்யா. கண்டிப்பா நம்ம 2 பேரும் இதுக்கு முன்னாடி மீட் பண்ணதில்ல. ஆனா யாமினி நான் கல்யாணம் பண்ணிக்க இருந்த பொண்ணுன்னு உனக்கு தெரியாதுல்ல என்று சீறினான் ஆகாஷ். யாமினியின் பெயரை கேட்டதும் சூர்யாவின் முகம் கடுமையாக மாறிப்போனது. இந்த ஆகாஷுக்கு தன்மேல் பகை உணர்வு இருப்பதில் ஆச்சரியமில்லை. அவன் யாமினியை திருமணம் செய்ய இருந்தவன். அதுபடி பார்த்தால் எல்லாம் தெளிவாக இருந்தது. சூர்யா யாமினியை கோமாவிற்கு போக செய்ததால் இவன் தன்மேல் கோபம் கொள்ளவில்லை என்றால்தான் அது ஆச்சரியம். ஆனால் இப்படி ஒரு இடத்தில் யாமினி திருமணம் செய்ய இருந்தவனை சந்திப்போம் என்று சூர்யா எதிர்பார்க்கவே இல்லை. நீ என்னோட பிரச்சனை பண்ண நினைக்கிறியா என்று கேட்டான் சூர்யா. ஆனால் அதற்கெல்லாம் அவன் பயப்படவும் இல்லை. ஒருவேளை ஆகாஷ் அவனிடம் பிரச்சனை செய்ய எண்ணினால் அவன் என்ன வேண்டுமானாலும் செய்யட்டும் என்று எண்ணினான் சூர்யா. அவனை கோபமாக பார்த்த ஆகாஷ், உன்கிட்ட பிரச்சனை பண்ணணுமா? நீ ரொம்ப அதிகமா யோசிக்கிற.
பர்சனல் விஷயத்த இப்படி பப்ளிக்ல காமிக்கிற ஆள் நான் இல்ல. நீ யாமினிக்கு செஞ்சதுக்கு கூடிய சீக்கிரம் நான் உனக்கு திருப்பி கொடுப்பேன். ஆனா இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறது வேத புத்தகத்தை பத்தி என்றான். அங்கிருந்த யாரும் ஒரு வார்த்தையும் பேசவில்லை. ஆனால் அவர்களின் முகத்தில் யோசனை மட்டும் அதிகமாகியது. ஆகாஷ் திடீரென இப்படி ஒரு அடி எடுத்து வைப்பான் என்று அங்கிருந்த யாருமே எதிர்பார்க்கவில்லை. அதே சமயம் யாமினி குறித்த செய்தி வெளியே சென்றது கூட அங்கிருந்த அனைவருக்கும் அதிர்ச்சியாக தான் இருந்தது. யாமினி கோமாவிற்கு போக காரணம் சூர்யாவா? இதற்கு முன்பாக எல்லோருக்கும் யாமினி கோமாவிற்கு சென்ற விஷயம் தெரியும் என்றாலும் அது எதனால் என்று யாருக்கும் தெரியாது. அந்த 4 பெரிய குடும்பங்களில் ஆகாஷ் எல்லோருக்கும் கவனத்தையும் ஈர்க்கும் ஒருவன். ஆனால் யாமினியின் கோமா செய்தி கேட்டு அனைவரும் அவனை கேலியாக பார்க்க ஆரம்பித்திருந்தார்கள். ஆகாஷ் திருமணம் செய்ய இருந்த யாமினி மிக மிக அழகான பெண். ஆனால் திருமணம் நடப்பதற்கு முன்பாகவே அவளது கால்களை உடைத்து அவள் கோமாவிற்கு சென்ற விஷயம் எல்லோருக்கும் வேடிக்கையாக இருந்தது. அதை ஆகாஷினால் ஒப்புக்கொள்ளவே முடியவில்லை. அவன் ஒரு சாதாரண குடும்பத்தின் பெண்ணை திருமணம் செய்ய இருந்து அந்த பெண்ணுக்கு இப்படி நடந்திருந்தால் உடனேயே அந்த திருமணத்தை அவன் முடிவுக்கு கொண்டு வந்திருப்பான். ஆனால் அவன் திருமணம் செய்ய இருந்தது ஆர்எஸ்பி குடும்பத்தின் 2வது குடும்பத்தின் மகளை. அப்படி இருக்கும்போது அவன் திருமண ஒப்பந்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்தால் அதன் பின்னர் ஆர்எஸ்பி குடும்பம் அவனை அழித்துவிடும். எனவே அவனுக்கு விருப்பம் இருந்தாலும் இல்லை என்றாலும் அவன் யாமினியை திருமணம் செய்ய காத்திருக்க வேண்டிதான் இருந்தது. எனவே அவனுக்கு சூர்யாவின் மேல் தீரா பகை உணர்வு இருப்பது சகஜம்தானே. அவனிடத்தில் யார் இருந்தாலும் அவர்கள் சூர்யாவை கொல்ல வேண்டும் என்றுதான் நினைப்பார்கள். அதே சமயம் சூர்யாவின் அடையாளமும் சாதாரணமானதில்லை. அதனால் தான் யாமினி அந்த நிலைக்கு சென்றும் அவன் நல்லபடியாக இருக்கிறான். எல்லோரும் சூர்யாவுக்கும் ஆர்எஸ்பி குடும்பத்துக்கும் என்ன சம்பந்தம் என்று யோசித்துக் கொண்டிருக்க, சிவன்யா உன்னோட தங்கன்னு சொல்றல்ல, அதுக்கு உன்கிட்ட ஏதாவது ஆதாரம் இருக்கா என்று கேட்டான் ஆகாஷ். இல்ல, சிவன்யா என் கூட பிறந்த தங்க இல்ல என்று அமைதியாக கூறினான் சூர்யா. அவர்களுக்குள் ரத்த சொந்தமான உறவு இல்லை. ஆனால் அவன் மனதளவில் எப்போதுமே சிவன்யாவை தன் தங்கையாக தான் பார்த்தான். தங்க இல்லையா? அப்புறம் ஏன் நாங்க உன்கிட்ட அந்த வேத புத்தகத்தை கொடுக்கணும்? யாருக்கு தெரியும், நீயே கூட சிவன்யாவை கடத்தி வச்சிருக்கலாம் என்றான் ஆகாஷ். சூர்யா சிவன்யாவை கடத்தி இருக்கலாம் என்று ஆகாஷ் சொன்னதை கேட்டு அங்கிருந்த எல்லோரின் முகமும் மாறி போனது. உண்மையை சொல்ல வேண்டுமெனில் அதற்கான சாத்தியம் நிறையவே இருக்கிறது. ஏனெனில் சிவன்யாவை கடத்திய நபர் இன்னும் அவனை குறித்த சிறு குறிப்பை கூட வெளியிடவில்லை. சிவன்யா கடத்தப்பட்ட விஷயம் சூர்யாவுக்கு தெரிந்திருக்கிறது. ஒருவேளை சூர்யாவுக்கு ஏற்கனவே சிவன்யா கிராண்ட் மாஸ்டர் அபிமன்யுவின் மகள் என்று தெரிந்திருந்தால் அவன் இதை நீண்ட காலம் முன்பாகவே கூட திட்டமிட்டு இருக்கலாம். இந்த போட்டியும் கூட அவன் தஞ்சாவூர் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் சார்பில் போட்டியிட்டது கூட அவனது திட்டத்தின் ஒரு பகுதியாக இருக்கலாம். அதே சமயம் ராகுலின் முகம் மெல்ல மாற ஆரம்பித்தது. என்னதான் ஆகாஷ் சூர்யாவை தேவையில்லாமல் சிக்க வைக்க இதை சொல்லி இருந்தாலும் கூட அவன் சொல்லும் காரணங்கள் சூர்யாவின் மேல் சந்தேகத்தை வரவழைத்தது உண்மை. அவன் இந்த தவறை செய்ய நோக்கமும் அவனிடம் போதிய அளவு பலமும் இருக்கிறது. சூர்யா அமைதியாக இருப்பதை கண்ட ஆகாஷ் மேலும் உற்சாகமாக, நான் சரியா சொல்லிட்டேனா? அப்போ சிவன்யாவை கடத்தினது நீதான், சரியா? உனக்கு ஆரம்பத்துல இருந்தே சிவன்யா யாருன்னு தெரிஞ்சிருக்கு. இந்த முறை கேம்பிளிங் போட்டிக்கு ராகுல் பிரதர் உன்னை கூப்பிடவே இல்லைனாலும் கூட நீ கண்டிப்பா இந்த போட்டியில கலந்துகிட்டு இருப்ப. ஏன்னா நீ இந்த போட்டிக்கு வரலனா அந்த புத்தகத்தை உன்னால நெருங்க முடியாது என்று தெளிவாக அலசி ஆராய்ந்து சூர்யாவின் மேல் குற்றம் சுமத்தினான் ஆகாஷ். சூர்யா ஆகாஷை கண்டு கொள்ளாமல் ராகுலை திரும்பி பார்த்தவன், ராகுல் பிரதர், நீங்க என்ன நம்புறீங்களா என்று கேட்டான். ஆகாஷ் என்ன பேசினாலும் அவனுக்கு கவலை இல்லை. அவனுக்கு இப்போது ராகுல் என்ன நினைக்கிறான் என்று தெரிய வேண்டும். ராகுலின் முகம் மாறியது. ஆனால் அவன் எந்த பதிலும் சொல்லவில்லை. ஓகே, எனக்கு புரிஞ்சிடுச்சு என்று ஒரு பெருமூச்சுடன் சொன்னான் சூர்யா. ராகுல் அவனிடம் இப்படி நடந்து கொண்டதை கண்டு சூர்யாவின் மனது கடுமையாகியது. நீ சொன்ன காரணம் எல்லாம் சரியா இருக்குன்னு நானும் ஒத்துக்கிறேன். ஆனா நான் சிவன்யாவை கடத்தல என்று ஆகாஷை நிதானமாக பார்த்து சொன்னான் சூர்யா. நீ சொன்னா ஆச்சா? உன்கிட்ட அதுக்கான ஆதாரம் இருக்கா என்று நக்கலாக கேட்டான் ஆகாஷ். சூர்யா அவனுக்கு பதில் சொல்ல வாய் திறக்க, எந்த மாதிரியான ஆதாரம் உனக்கு வேணும் என்று அந்த அறை வாசலில் ஒரு குரல் கேட்டது. அங்கிருந்த எல்லோரும் திரும்பி வாயில் பக்கம் பார்க்க திடக்கத்திரமான உடல்வாகுடன் ஒருவன் அவர்களை நோக்கி நடந்து வந்து கொண்டிருந்தான். சீக்ரெட் ஆர்மி ஆபீசர் ருத்ரன் என்று ஆச்சரியமாக பார்த்தனர் எல்லோரும். உள்ளே வந்தவன் அங்கிருந்த எல்லோரையும் அழுத்தமான பார்வை பார்த்தவன் முகத்தில் எந்தவித உணர்வையும் காண்பிக்கவில்லை. அவனை கண்டு அங்கிருந்த எல்லோரும் அதிர்ந்து போனார்கள். ருத்ரன் அணிந்திருந்த சீருடையை வைத்தே அவன் யாரென தெரியாத ஒரு சிலருக்கு கூட அவன் சீக்ரெட் ஆர்மியை சேர்ந்தவன் என்பது தெரிந்தது. அதுவும் அவன் சட்டையில் இருந்த மெடல்கள் எல்லாம் அவன் எந்த பதவியில் இருப்பான் என்பதை அவர்களுக்கு சொல்லாமல் சொன்னது. அவனை கண்டதும் வேகமாக எழுந்து நின்ற ஆகாஷ், ருத்ரன் சார், நீங்க இங்க சிவன்யா விஷயமா வந்திருக்கீங்களா என்று கேட்டான். ஆமா என்று ஆகாஷை அழுத்தமாக பார்த்தபடி பதில் சொன்னான் ருத்ரன். அதை கேட்டு மேலும் ஆகாஷ் உற்சாகமாக, உங்களுக்கு ஏதாவது துப்பு கிடைச்சிருக்கா சார்? உங்களுக்கு எதுவும் கிடைக்கலனா நான் உங்களுக்கு ஆலோசனை சொல்றேன் என்றான். சொல்லு ருத்ரன் சார்,
எனக்கு இந்த ஆள் தான் சிவன்யாவோட கடத்தல் விஷயத்துல சம்பந்தப்பட்டிருப்பான்னு சந்தேகமா இருக்கு என்று நேரடியாக சூர்யாவை சுட்டி காண்பித்து சொன்னான் ஆகாஷ். சிவன்யா கடத்தப்பட்டதில் சூர்யாவுக்கு சம்பந்தம் இருக்குமோ இல்லையோ, ஆனால் சந்தேக பட்டியலில் அவன்தான் முதலிடத்தில் இருந்தான். எனவே அவன் மேலும் மேலும் சந்தேகத்தை அதிகப்படுத்தும் விஷயங்களை அதிகப்படுத்தினால் சூர்யாவினால் அவ்வளவு எளிதாக அவன் மேல் விழுந்த பழியை துடைக்க முடியாது. அதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா? இல்ல, ஆனா எனக்கு இவன் மேலதான் ரொம்ப சந்தேகமா இருக்கு என்று அதையே திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருந்தான் ஆகாஷ். அவன் ருத்ரனின் முகம் கடினமாவதை கவனிக்கவே இல்லை. பேசி முடிச்சிட்டியா என்று ருத்ரன் தன் கோபத்தை அடக்கியபடி கேட்டான். அதில் ஆகாஷ் அதிர்ந்து போனான். ருத்ரனின் முகத்தில் இருந்த உணர்வுகளை கண்டு என்னவோ சரியில்லாதது போல ஏன் தோன்றுகிறது என்று யோசித்தான் ஆகாஷ். அவனுக்குள் கேள்வி இருந்த போதிலும் கூட முடிச்சிட்டான் சார் என்று ருத்ரனின் கேள்விக்கு பதில் சொன்னான் ஆகாஷ். அடுத்த நொடி ருத்ரன் வெடித்து கிளம்பியவன், இதெல்லாம் வெறும் உன்னோட வேலை இல்லாத மூளை யோசிக்கிற தேவையில்லாத யோசனைகள். ஒரு மிலிட்டரி ஜெனரலை பார்த்து இப்படி பேசுற அளவுக்கு உனக்கு முதல்ல யார் அந்த தைரியத்தை கொடுத்தது என்று கேட்டான். ருத்ரன் சார் என்று ஆகாஷ் இடி தாக்கியது போல அதிர்ந்து போனான். அதே சமயம் அங்கே கூடியிருந்த சேம்பர் ஆஃப் காமர்ஸ் ஆட்கள் கூட ருத்ரன் சொன்னதை கேட்டு முற்றிலும் அதிர்ந்து போய்தான் நின்றிருந்தார்கள். ருத்ரன் அங்கிருந்த எல்லோரையும் ஒரு பார்வை பார்த்தவன், நீங்க எல்லோரும் கொஞ்சமும் நன்றியே இல்லாத ஆட்கள். சூர்யா மட்டும் இல்லனா வேத புத்தகம் இல்ல, அந்த 200 கோடி ரூபாயில ஒரே ஒரு பைசா கூட உங்களுக்கு வந்திருக்காது. ஆனா அதெல்லாம் மறந்ததும் இல்லாம இப்போ ஒரு பிரச்சனை வந்ததும் நீங்க எல்லாரும் உடனே சூர்யா மேல சந்தேகப்படுவீங்க என்று நன்றாக கேள்வி கேட்டான். அங்கிருந்த அனைவரின் முகமும் உடனேயே மாறி போனது. ருத்ரன் சொல்வதை வைத்து பார்த்தால் அவனுக்கு சூர்யாவை நன்றாக தெரியும் போல இருக்கிறது. ருத்ரன் இவ்வளவு பேசியதும் சூர்யாவுக்கும் மிகவும் சங்கடமாகி போனது. மற்றவர்களை விட ஆகாஷின் முகம்தான் மோசமாக மாறி போனது. ஏனெனில் இந்த விஷயத்தில் அவன்தான் சூர்யாவின் மேல் சந்தேகத்தை உண்டாக்கியது. ருத்ரனை ஒரு பார்வை பார்த்த ஆகாஷ் தன்னை காப்பாற்றிக் கொள்ள எண்ணி, ருத்ரன் சார், நாங்க சூர்யாவை சந்தேகப்பட காரணம் இருக்கு. அப்படி இல்லன்னு சொல்ல உங்ககிட்ட ஏதாவது ஆதாரம் இருந்தா அதை காமிங்க என்றான். ஆதாரம் வேணுமா என்று ஆகாஷ் பேசி முடிக்கும் முன்பாகவே ருத்ரன் அவன் பேச்சில் குறுக்கிட்டவன், உனக்கு ஆதாரம் வேணும் இல்லையா, நான் நீ கேட்ட ஆதாரத்தை காமிக்கிறேன் என்று சொன்னவன் தன் கையில் இருந்த ஆவணங்களை அங்கிருந்த மேஜை மேல் தூக்கி வீசினான். ருத்ரன் சார், இது அந்த வீடியோ எங்க இருந்து வந்திருக்குன்னு பார்த்த ஆதாரம். சீக்ரெட் ஆர்மி இன்டெலிஜென்ட் இப்பதான் இதை கண்டுபிடிச்சாங்க. அந்த வீடியோ அனுப்புனது எல்லாமே வெளிநாட்டுல இருந்துதான் என்று ருத்ரன் கடுமையாக சொன்னான்.